இடத்துலையும் கூட பரிசுத்தம் இல்லாமல் வேறு எந்த இடமும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். வசனம் ரொம்ப தெளிவாய் நமக்கு சொல்லுது. இதை அப்படி பிரிச்சு தான் நம்ம பார்க்கணும். முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராகன்னா ஒரு இடத்துல கூட ஒரு அசுத்தம் இருக்கவே கூடாது என்பதை எதிர்பார்க்கிற தெய்வம். தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு அவள் ஏன் தெரிந்து கொண்டாள்? பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் வித் காட். தேவனுடைய சிந்தைகள் ஒரு மனுஷனுடைய சிந்தையாய் மாறிவிட்டால் இட்ஸ் ஈஸி ஃபார் காட் டு ஆனர் தட் மேன். ஒரு டாக்டருக்கு கிட்னி எங்க இருக்குன்னே தெரியாட்டுன்னு அவர் என்ன ஆகுறது? ஒரு மனுஷனுடைய மானசீகமாக அல்லது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட சில காரியங்கள் அவனுக்கு சிறையாக இருக்கலாம். அது ஒன்று உள்ள உட்கார்ந்து இருக்கலாம். பல காரியங்கள்ல இப்போ கிட்னி, ஸ்டமக்கு, இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது போல அந்த பிரிசனுக்குள்ள, அந்த சிறைக்குள்ள இது ஒன்று கிட்னி மாதிரி அது ஒன்று உட்காந்துக்கும். ஹார்ட் மாதிரி இன்னும் வேற என்னமோ உட்காந்துருக்குது. ஆக மொத்தம் ஒரு சிறையில் எத்தனை காரியங்கள் இருக்குதுங்கிறத அவனுக்கு புரியணும். எதுலையாவது ஒன்றில் மாட்டி முழிப்பான் மனுஷன். நம்மெல்லாம் பவுலை பற்றி நினைக்கும் போது நம்ம என்ன இருப்போம்? அவருக்கு என்ன குறை? பயங்கரமான ஆவிக்குரிய மனுஷன். அட்டே எங்கள் அப்பா 3வது வானம் வரைக்கும் போயிட்டு வந்தாலும் இவன் பக்கத்திலேயே போக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இவர் என்னடான்னா அவ்வளோ அடிமட்டம் வரைக்கும் வந்து திருச்சபைகளுக்கு அதை தெரிவித்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, ஏன் அதில் விழுகிறோம், வை தேர் ஆர் பேட்டர்ன்ஸ். 5 மீட்டர் 6 மீட்டர் மெத்தையில் உருண்டு பிறண்டு கடைசியில் பாவத்திலேருந்து ஜெயம் பெறலைன்னா இவன் உருண்டது எதுக்கு? இவன் உருள்றது எதுக்கு? ஆண்டவர் அந்த 5 அடி மெத்தையை கொடுத்தாருன்னு சொல்லி அல்லேலுயா சொல்லிட்டு கடைசியில் அதில் படுத்து தூங்கினதுக்கப்புறம் கெட்ட கனவும் கன்றாவியும் திங்கிங், இமேஜினேஷன்ஸ், தாட்ஸு, பொல்லாத சிந்தைகள் அவனுக்கு வருதுன்னா இது இந்த 5 அடி மெத்தையை வச்சு அவனுக்கு என்ன லாபம்னு நான் கேட்டேன். வாயில படுத்து தூங்குறவன் பரிசுத்தமா இருந்தான்னா அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க என்னென்னலாம் இசமெல்லாம் இருக்குது. நீ தான் கடவுளுங்கிறான், நீ தான் ஆற்றலுங்கிறான், பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறான், நெகட்டிவ் எனர்ஜிங்கிறான், அதுங்கிறான், இது ஏகப்பட்ட தியரிஸ், முட்டாள்கள் மாதிரி பைத்தியங்கள் மாதிரி இருக்குது. எங்க போறான் வாழ்க்கையில என்ன ஒண்ணுமே தெரியாது ஒருத்தனுக்கும். கிறிஸ்துவை பற்றிக்கொள்ளக்கூடிய விசுவாச வாழ்க்கைக்கு உதவாத எண்ணங்கள் சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறான். we arrest those thoughts-ங்கறான். தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களுடைய நிலைமை என்ன? எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறவருடைய நிலைமை என்னவா இருக்கும்? வெளியில பார்க்கிறதுக்கு சூப்பர், உள்ளே ஹிடன் கேஜஸ். போராட்டங்கள் இல்லை என்று சொல்லுகிற பிரசங்கங்களை தயவு செய்து கேட்க வேண்டாம். உபத்திரவங்கள் இல்லை என்று சொல்லுகிற பிரசங்கங்களை தயவு செய்து கேட்க வேண்டாம். they are misleading. வழி தப்பி போக பண்ணுகிற பிரசங்கங்கள் அவைகள். பரலோகத்தையே மூடி போடுகிற செய்திகள். தேவன் எனக்கு கொடுத்ததான ஆயுதங்கள் பயமோ கவலையோ சோர்வோ அல்ல. தேவன் எனக்கு கொடுத்த ஆயுதங்களை விட்டுட்டு சாத்தான் கொடுக்கிற ஆயுதங்களை பிடிச்சிட்டு போனா என்ன லாபம்? அது பலப்படுங்கள் தேவ பிள்ளைகளே. சேர்ந்து தியானம் பண்ணலாமா? அல்லேலூயா. போன வாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாங்க? நாம் ரட்சிக்கப்பட்டால் கூட நம்மையும் அறியாமல் சில குட்டி குட்டி சிறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதாக தேவன் சொன்னார். ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி காட்டினார். அந்த சிறைகளுக்குள்ளாக போயிட்டு விளைவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். பேட்டர்ன்
பேட்டர்ன்னா என்னன்னா ரிப்பீட் ஆகக்கூடிய காரியங்கள். நம்ம எல்லாருக்கும் இசிஜின்னா என்னன்னு தெரியும். இசிஜி எடுத்தோன்னே டாக்டர் சொல்லலாம் இசிஜி ஒன்று பாருங்கங்கிறாங்க. அதுனா என்னன்னு நமக்கு தெரியாட்டினாலும் இசிஜினா ஏதோ ஒரு ஹார்ட் சம்மந்தமாக ஏதோ ஒன்று எடுக்கிறாங்கன்னு ஓரளவுக்கு குருட்டறிவாவது இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்பெக்ட்ரல் மாதிரி ஒரு இருக்கும், ரிதமுடைய அந்த இதெல்லாம் அதில் இருக்குது. ஹார்ட் எப்படி அதை வச்சு டாக்டர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க, நமக்கு அது வச்சு தெரியாது. எல்லாம் வர இப்படி இப்படி ஒரே கோடு கோடாக தான் இருக்குதுன்னு அது நமக்கு தெரியாட்டினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியுது. அதை வச்சு கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. இதில் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. மேலே போன கர்வு மேலேயே இருக்குதா என்ன, அது கொஞ்சம் கீழே வருது, அப்புறம் திருப்பி கொஞ்சம் பேட்டர்ன் வச்சுட்டு அப்புறம் திருப்பி போயிட்டு அப்போது ரிப்பீட் பண்ணி அழகாக அது போகுது. அது எப்படி போகுது ஏன்னா அதில் இன்டர்பிரேட் பண்ண நமக்கு தெரியாது, அது வேற விஷயம். பட் தேர் ஆர் பேட்டர்ன்ஸ். ஒரு அமாவாசை வருது, ஒரு பௌர்ணமி வருது, ஒரு அமாவாசை வருது, ஒரு பௌர்ணமி வருது. இதெல்லாம் பேட்டர்ன். இதுக்கு பேர் பேட்டர்ன். ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அமாவாசை ஃபுல்லாக அமாவாசையே இருக்காது, பௌர்ணமி பௌர்ணமி மாதிரியே இருக்காது. அது வரும் போகும் வரும் போகும் வரும் போகும். ஸோ திஸ் இஸ் அ டே அண்ட் நைட். டே அண்ட் நைட் வந்து ஒரு பேட்டர்ன். அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ்குள்ள நம்ம வந்து சில நேரங்களை மாற்றுறோம், மாட்டி முழிக்கிறோம். வெளியில் பார்க்கும்போது நல்ல நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப நல்லவங்க தான், யாரும் தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னது போல் உள்ள வேறு சைக்கிள் வேறு பேட்டர்ன் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளியில் ஒன்றுமே தெரியாது. அதனுடைய விளைவுகள் கூட சில நேரங்களில் நம்ம முகத்துலேயோ இதுலேயோ நம்ம காண முடியுது. திடீர்னு நல்லா இருப்போம் ஒரு சீசனில், அப்புறம் பார்த்தா டல்லாக யார்ட்டையும் பேசாமல் போயிட்டே இருப்போம். ஏதோ ஒன்று நம்மளை அட்டாக் ஆகிருக்கு, நமக்கே தெரியுது. அடா உற்சாகமே இல்லை சைன்னு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஏதோ எழுப்புதலாகி கொஞ்ச நாள் ஜம்மன் இருக்குது. இது என்னடா இது சுற்றிக்கிட்டே இருக்குதுனாக்கா அப்போது தேர் இஸ் அ prison that has been created inside. அவர் தாட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அங்கே போய் உள்ளே உட்கார்ந்து அந்த பேட்டர்ன் வரும்போது திருப்பி மாற்றோம். இன்னைக்கு இதுக்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் அதுக்கு பிறகு சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வாக்கியம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை இன்னும் பரிசுத்தமாக்குவாராகன்னு சொன்னா போதாதா? முற்றிலும்னா டோட்டலா. அப்படியானால் ஒரு ரகசியம் என்னன்னா, எந்த இடத்துலையும் கூட பரிசுத்தம் இல்லாமல் வேற எந்த இடமும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். வசனம் ரொம்ப தெளிவாய் நமக்கு சொல்லுது. இதை அப்படி பிரித்து தான் நம்ம பார்க்கணும். முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராகன்னா ஒரு இடத்துல கூட ஒரு அசுத்தம் இருக்கவே கூடாது என்பதை எதிர்பார்க்கிற தெய்வம். நம்மளை அழைத்ததே பரிசுத்தத்துக்கு என்று தானே அழைச்சாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை அழைச்சிட்டு ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லப்படாது. நம்மளை ஆசீர்வதிக்கிறது அது வேற விஷயம். அது நம்மளை அழைத்தது முதலாவது தனக்கென்று தேவன் பிரித்தார் இந்த பூமியில். அதுதான் முக்கியம். சொல்லலாமா? எதுக்கு பிரித்தார்? தனக்கென்று பிரித்தார், தமக்கென்று பிரித்தார். அசுத்தமானதை நீங்கள் தொடாதிருங்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் கடைசி வாக்கியங்கள் நினைக்கிறேன். இதை கையில் வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை திருப்பி அங்கே வாங்க. 6:17 வாசிங்க. யாரோ எடுத்தவங்க வாசிங்க. ஆனபடியால் அவர் நடுவில் இருந்து பிரிந்து, அப்ப வேணுக்குனே பிரிக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்மளை அழைத்த தெய்வம் பிரித்த தெய்வம்.
யாருக்கென்று பிரிக்கிறார்? அவருக்கென்று பிரிக்கிறார். மல்கியாவின் புஸ்தகத்தில் காணிக்கைகளை குறித்து தேவன் சொல்லும்போது வெள்ளியை புடமிடுகிறது போல, அந்த வசனத்தை பாருங்க, உட்கார்ந்து, வசனம் 3:3, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். வேற கண்டவனையும் சுத்திகரிக்கிறல. லேவி அவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், அவருடைய ஊழியத்தை சுமக்கிறவர்கள், பரிசுத்த பிரமாணங்களை சுமக்கிறவர்கள். என்ன அன்னைக்கு எதோ லேவியர்னு சொல்லி சுமந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் இதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை லேவியராக அல்லவா அழைத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளே ஆசாரியர்களாக. அப்போ அவருடைய பிரமாணத்தை சுமக்கிறவர்கள் என்பது நம் பொருள்படுமே. மறக்கக்கூடாது. ஏதோ உள்ள வந்துட்டோம் சர்ச்சுக்குன்னு வரக்கூடாது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய பிள்ளைகள், அவரை சுமக்கிறவர்கள், சுத்திகரித்து கொண்டிருப்பார். லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள், ஆஹா, ரொம்ப கிளியரா இருக்குது. அவங்க சுத்திகரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக உலகத்தில் எப்படியோ அந்த இந்த இது அப்படி இப்படிலாம் இல்லை. அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும், நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும், அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார்னு போட்டிருக்கோம். அப்போ இதுலேருந்து ஒரு காரியத்தை நாம் எல்லாரும் ஈஸியாக கற்றுக்கொள்ளுகிறோம். என்னன்னு கேட்டால், அவர்கள் கர்த்தருடையவர்களாய், அவருக்கென்று ஒரு கும்பல் வேணும். அவருக்கென்று, நான் உன்னை உன் தாயின் கருவிலே உன்னை பிரித்தெடுத்தேன் என்று எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்னார். உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன் சொன்னேன். இருக்கட்டும், அது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். இப்போ 5:23 நாம் வரும்பொழுது, 5:23 நாம் வரும்பொழுது என்ன சொல்லுங்க? சமாதானத்தில் உங்களை முற்றிலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லவே இல்லையே. இல்லையா தேவ பிள்ளைகளே? நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லலையே. பாஸ்டர், ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா அப்படின்னா தெரியுதே. இது இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் உட்கார்ந்துருக்குறோம், நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்குறோம். இது எப்படியா? இது அவருக்காக நாங்கள் நிற்க முடியுமா? அவர் நம்மளை தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்து கொள்ளலையே. எப்படி தோணுது? அவர் தானங்க தெரிந்து கொண்டாருங்க. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், எனக்காக தெரிந்து கொண்டேன். இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்து கொடுன்னு சொன்னால அந்தம்மா. அவர் பெரிய லீடர் ஆயிட்டார் கடைசியில். டோட்டலாய் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ அவருடைய சமூகத்தில் சேருகிறவர்கள், அவருடைய நித்திய ராஜ்யத்தில் சேருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்க. முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்போ பரிசுத்தத்தில் பூரணப்பட்டவர்கள். அந்த பூரணப்பட்ட ஒரு கூட்டத்துக்காய் காத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு உலகத்தில் ஆசீர்வாதங்கள் தந்திருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க. அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுங்க. ஆசீர்வாதங்களை நம்ம வச்சுக்கிட்டு பரிசுத்தத்தில் கொட்ட விட்டோம்னா கடைசியில் நோக்கம் கெட்டு போகுதுங்க. அவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் இது இல்லை. அவருக்கென்று முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கப்பட்ட. அப்பன்னா there shall be no bad sectors. There are sectors. செக்டர்னா ஒரு பகுதின்னு அர்த்தம். சில செக்டர்ஸ் பேடா இருக்குது, அதுக்கு பேர் தான் பிரிசன்னு பேர். பிரிசன், சிறை. ஹார்ட் டிஸ்கில், கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கில் சில செக்டர்ஸ் வச்சுருப்பாங்க. பேட் செக்டரில் போய் டேட்டா விழுந்துச்சுன்னா அந்த டேட்டா லாஸ், டேட்டா போயிடும். அதுலேருந்து ரிட்ரீவ் பண்ணுறது கஷ்டம், கிடைக்காது, அவுட். அதுபோல் விசுவாசிகளுடைய
உள்ளங்களிலே, இருதயங்களிலே சில பேட் செக்டர்ஸ், இவைகள் இன்விசிபிள் செக்டர்ஸ், கேஜஸ். போன வாரம் அதோட இன்ட்ரடக்ஷனை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ இந்த வாரம் தொடர்ந்து நம்ம போனோம். இப்போ இந்த வசனத்தை முடிப்போம். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒரு பாதியும் இல்லை, முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார் ஸ்கூலில். எல்லா ஸ்கூல்ஸுக்கும் அவர் இஸ் அ சீஃப். அவர் சில நேரங்களில் ஸ்கூலில் விசிட் பண்ணுவார் சில ஸ்கூல்களில். அப்போ அந்த டீச்சர் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க பிள்ளைகள்கிட்ட, டிஇஓ வரப்போகிறாங்க, இத்தனாம் தேதி வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க டிஇஓ. அதனால் என்ன பண்ணணும், எல்லாரும் அட்டை இல்லாதவங்களாம் அட்டை போடு, மொட்டை எல்லாம் இல்லாதவங்க மொட்டை போடு, போட்டு ஒழுங்காக லேபிள்லாம் போட்டு எல்லாம் ஜோடிச்சு வாங்க, எல்லாம் பக்கா ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கணும், முடிஞ்சால் புது நோட்புக்கே போடு. அவன் நோட்புக்கெல்லாம் பார்த்தா டிஇஓக்கு ரிசைன்மெண்ட் போயிடுவார். அந்த மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுடைய. ஏன்னா பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கும். டிஇஓ பார்ப்பார், நோட்புக்கெல்லாம் அடுக்கு. அவருக்கும் தெரியும் இதெல்லாம் மேஜிக்கு தெரியும். அப்போ அவர் வரும்போது டீச்சர் அம்மா மிரட்டி வச்சுருப்பாங்க. திடீர்னு இப்படி பார்ப்பார். உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்டார்னு வச்சுக்க, 1+1 எவ்வளோடான்னு கேட்டால் 10ன்னு சொல்லாதரா, இப்படிலாம் சொல்லி மிரட்டி வச்சு எல்லாம் பக்காவாக வரணும். இது எப்படி தயார் பண்ணுறாங்களோ, நம்முடைய அப்பா வரும்போது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்னா ஹெவன்லி ஆஃபீஸர் வரும்போது இந்த டீச்சருக்கு இந்த மாணவர்களை மிரட்டி அட்டை போடு இட்டை போடுன்னு சொல்கிற மாதிரி அப்படி தான் தோணுது எனக்கு. ஒழுங்காக இருந்துங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஆவி, ஆத்துமா டோட்டலாயிட்டார். அது எதோ அன்னைக்கு வர்றதாச்சு. இப்போ டீச்சரமா சொல்கிறான் இத்தனாம் தேதி வருவார் டிஇஓன்னு. நம்ம ஐயா வர்றது யாருக்கா சொல்ல தெரியுதா? திருடன் வர்ற மாதிரி இல்லை வர்றாரு சொல்கிறாருல்ல. அவர் சொல்லாமல் கொள்ளாமல் வர்றேங்கிறாரு. அப்போது எப்படி இருக்கணும்? எந்நேரம் வந்தாலும் நோட்புக்கை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சொல்லிட்டு வந்தால் ரைட்டு, சொல்லாமல் வந்தால் என்ன செய்கிறது? அதுபோல தான் எதிர்பார்க்கிறார்னு அர்த்தம் இல்லையா? இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ ஆவியில் பரிசுத்தம் கரெக்டு. இன்னைக்கெல்லாம் எல்கேஜி மாதிரி தான் போகும் வண்டி. ஆத்மாவில், சரீரத்தில் பரிசுத்தம். அப்போ ஆவியிலே குற்றங்கள் வரலாம், சரீரத்திலையும் வரலாம். அப்போ ஆவியிலே பாவங்கள் வரும்போது எந்த விதமான சில பாவங்கள் உண்டு, அவை ஆவியில் போய் ஒட்டி கொள்ளும். சில பாவங்கள் ஆத்மாவிலே ஒட்டி கொள்ளும், சில பாவங்கள் சரீரத்திலே ஒட்டி கொள்ளும். சின்ன உதாரணம் ஒன்று சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிடுறேன் நான். மிச்சத்தை டீட்டெயில்டாக நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூ கேன் ஸ்டடி தி பைபிள். கபடம், அது ஆவியிலே வருகிறதான பாவம். அது ஆவியிலே வருகிறதான பாவம். அப்போ எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொள்கிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அப்போ இவனுடைய ஆவி சரியில்லை. அப்போ ஆவியில் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை சொன்னேன். நீங்கள் பல பாவங்கள் உண்டு. டைம் கிடைச்சா, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் கொஞ்சம் மெடிடேட் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நிறைய கண்டுபிடிப்பீங்க. அதை நான் உங்களுக்கு விட்டுறேன். ஒன்று மாத்திரம் சொல்லிட்டேன், ரைட்டுங்களா? இனி ஆத்மாவில் வரக்கூடிய பாவங்கள் நமக்கு என்ன வண்டியாக தெரியும். அறிவில்லாமல் இருப்பது ஆத்மாவுக்கு நல்லதல்ல. அப்போ ஒரு அறிவு இல்லாத ஒரு நிலைமை ஒரு ஆத்மாவில் குடியிருக்குமானால் அது நல்லதல்லன்ட்டார் அவர். ஆத்மா எதை அறியணும்னா தேவனை அறிகிற அறிவு இருக்கணும் அப்படின்ட்டார். இனி இந்த சிந்தை, ஆத்மானா என்ன? சிந்தை. ஆவினா ஸ்பிரிட்டு,
சிந்தைன்னா சோல். அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள், பாவங்கள், கற்பனைகள் என்னென்னு கொஞ்சம் கொஞ்சமாக வரேன், பின்னால் போகும்போது தெரியும் உங்களுக்கு. அது ஆத்மாவில் பாவங்கள் ஒட்டி இருக்கும், ஆவியில் பாவங்கள் ஒட்டி இருக்குது, ஆத்மாவில். சரீரம் சொல்லவே வேண்டாம். அவன் போய் குடியாரன் குடிக்க போகிறான், இன்னும் அசுத்தமான காரியங்கள் செய்கிறவன் அசுத்தமான காரியங்களை செய்கிறான். அப்போ சரீரம் கரைப்படுது. அது நான் விளக்கி சொல்ல வேண்டிய பான் பராக்கு, சிகரெட்டு, பீடி, இது அது எல்லாம் சரீரம் போயிடுது, அப்படியே அவுட் ஆகிடுது. இனி சில எஸ்டிடி போன்ற காரியங்கள் சரீரம் அவுட் ஆகிடுது. I need not explain to you, I will not explain what it is, but you may understand, if you can understand that. இனி இப்படி அப்போது என் ஆண்டவர் வரும்போது, ரொம்ப சிம்பிள் வசனம், ரொம்ப சிம்பிள் எளிமையான வசனம்தான். அப்போ என் ஆண்டவர் வரும்போது இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற மூணு காம்பனன்ட்ஸும் சுத்தமாய் டோட்டலாய் பரிசுத்தமாய் இருப்பதாகன்னா, தட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் காட் ஹூ ஹேஸ் கால்ட் யூ, ஹூ ஹேஸ் செப்பரேட்டட் யூ அன்டு ஹிம்செல்ஃப். அவருக்காக வேறு பிரித்த தெய்வம் அவர் வரும்பொழுது என்னுடையவர்களை நான் பார்க்கட்டும்னு வர்றார். கரெக்ட், நியாயம்தானே? என்ன தப்பு? நம்மளை பிரித்த தெய்வம் நமக்கு நல்ல வீடு கட்டி தர்றாரு, அல்லேலூயா, அது நமக்கு கொடுக்குற போனஸ். அவர் நல்லவர், அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள், சுகங்கள் வேணுமோ, வசதிகள் வேணுமோ அவர் தர்றது அவருடைய தயை. அவர் தயாளன். நம்ம தான் வன்கண்ணனாக இருக்கோமே ஒழிய அவர் ரொம்ப தயாளன். யாருக்காவது எதையாவது செய்யலைங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு இன்னைக்கு அடிப்படை வசதிகளை கூட கர்த்தர் எனக்கு செஞ்சு கொடுக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா? டெல் மீ ப்ளீஸ். அப்படி ஒருவேளை யாராவது இங்கே சொல்வீர்களானால், நான் இன்று உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னையிலேருந்து அடிப்படை வசதிகள் உங்களுக்கு பெருகுவதாக. அது நான் உங்களை ஆசீர்வதித்து சொல்கிறேன். ஆனால் அவர் பெருகத்தான் செய்வாரே ஒழிய அவர் சிறுக செய்யவே மாட்டார். இதை வச்சுக்கிட்டு நாம் சாட்டிஸ்ஃபைடாக உட்கார்ந்துடக்கூடாது. அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். இன்க்ரீஸ் இன் த நாலேஜ் ஆஃப் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ராயல். கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் அப்படி சொல்லுகிறது. அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுது. அப்போ தனக்கென்று பிரித்த தெய்வம் நம்ம எதுக்காக பிரித்தார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு எகெயின்ஸ்டாக, எதிர்மறையாக போராட்டங்கள் நமக்கு வரும் பொழுது, அழைத்த தெய்வம் அழைத்த அழைப்பை ஞாபகத்திலே வைத்து கொண்டு அழைத்த தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் நம்முடைய கடமை. நமக்கு வேற சாய்ஸ் கிடையாது. வேற ஏதாவது சாய்ஸ் இருக்குதா? வேற எங்கிட்டாவது போகலாமா? இல்லை கர்த்தரை விட்டுட்டு வேற யார்ட்டாவது போகலாமா? ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாரு நம்மளன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போக முடியுமா? என்ன இவ்வளோ டைட்டாக பேசுகிறாரு? அவரும் ஆண்டவர் டைட்டாக தான் பேசுகிறாரு. ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாருங்க கர்த்தர், எங்களுக்கு வேண்டாங்க இந்த கர்த்தர் அப்படின்னு போகிறதுக்கு யாருக்காவது ஆசை இருக்கா? அவர் ஆனால் நம்மோடு கூட இருந்து நமக்கு சகாயம் பண்ணுகிற தெய்வம். He is our helper. Hallelujah. He is our present helper. தேவன் நமக்கு சகாயம், அடைக்கலமும். ஆபத்து காலத்தில் லேசான துணை கிடையாது, அனுகூலமான துணையமாய் இருக்கிறார். நமக்கு அனுகூலமாய் காரியங்களை செய்கிறதற்கு நம்முடைய பலவீனங்களை அறிந்த தெய்வம். நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர் மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட தெய்வமும் கூட. ஹல்லேலூயா. So we have good God. தேவன் நல்லவர். அப்போ அவர் வரும்போது குற்றமற்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வரும்போதுனாக்க அனுதினமும் குற்றமற்ற வாழ்க்கையை வாழும்போது தான் அவர் வரும்போது ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம். அப்படி தானே சொல்கிறோம். நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு ஒருத்தன் உட்காந்து படித்தான்னா என்ன ஆகுறது கதை? டெய்லி அந்தந்த லெசன்ஸை முடிடா, அன்னன்னைக்கு சொல்லி கொடுத்தது முடிச்சு அன்னன்னைக்கு படிச்சுட்டு ரெடியாக இருந்துக்கோ. கடைசி எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஆளுங்க கேட்குறாங்களா? எவன் கேட்குறான்? கடைசியில் தலாணை மாதிரி ஒரு 10 புத்தகத்தை வச்சுட்டு உருட்டிக்கிட்டு இருப்பான், ஒன்றும் விளங்காது. அதுபோல் எவ்ரிடேஸ் லைஃப்
should be based on 1 Thessalonians 5:23. எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையும் 1 தெசலோனிக்கேயர் 5:23 ஆதாரமாக வைத்து நாம் வாழ்வோமானால், திருச்சபையே, அவர் வரும்போது ஈஸியாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அலைன்மெண்ட் பிரச்சனை வரவே வராது. எங்க வருது அலைன்மெண்ட் பிரச்சனை? எங்கேயாவது வருதா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன்னா, என்ன அலைன்மெண்ட்ல அவன் இருந்திருக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் வேதத்துல தான் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது நடக்குமாங்கிறது பெரிய சந்தேகமா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நாட்கள். நம்ம அதை சரித்திரமா எடுத்துட்டு வாசித்துட்டு சந்தோஷப்பட்டு போகிறோமே ஒழிய, ஏன் வாழ்க்கையில் இதை கொண்டு வரணுமேங்கிற மாதிரி யாருமே அதை என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. அதை கொஞ்சம் கொண்டு வந்தா நம்மை போல பலவீனர்கள் தான், பாடுள்ள மனுஷர்கள் தான், நம்மை போல பலவீனர்கள் தான். ஆனால் அவர்களை கொண்டு வந்து செய்த தெய்வம் நம்மை கொண்டு வந்து செய்வாரே அப்படிங்கிறது என்னுடைய விசுவாசம். நான் அப்படி நம்புகிறேன். அப்போ என்னிடத்துல அப்போ சரியா தேவனுடைய காரியங்கள் வெளிப்படலைன்னா அதுக்கு காரணம் நான் தான் ஏற்றுக்கொள்கிறேன். அலைன்மெண்ட் தப்பு. அதை ஞாபகப்படுத்துறார், அதை சொல்லி கொடுக்கிறார். தேவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்தியாமல் வேற காரியங்களை சிந்திக்கிறாய் அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் வரும். அதில் தான் ஆண்டவர் சொன்னது, அலைன்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த அலைன்மெண்ட் எவ்வளோ முக்கியங்கிறத, இதுவும் அலைன் ஆகலை, இதுவும் அலைன் ஆகலை, இப்படி அலைன். எசேக்கியலை வச்சு ஆண்டவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். எசேக்கியல் 37 எப்படி அது அலைன் ஆகணும், அவர் எப்படி சொல்லி கொடுத்தார், அதை பிரமாதம். ஆக தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு அவள் ஏன் தெரிந்து கொண்டாள்னா, பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் வித் காட். தேவனுடைய சிந்தைகள் ஒரு மனுஷனுடைய சிந்தையாய் மாறிவிட்டால், இட்ஸ் ஈஸி ஃபார் காட் டு ஆனர் தட் மேன். இட்ஸ் ஈஸி ஃபார் காட் டு ஆனர் த வேர்ட்ஸ் ஆஃப் தட் மேன். ரொம்ப ஈஸி. அலைன்மெண்ட் மாறி போச்சுன்னா நம்ம எவ்வளவு கூத்தடிச்சாலும் நம்ம வார்த்தைகளை அவர் கௌரவப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார். ரொம்ப முடியாத நிலையில். ஆனால் அவருடைய அன்பு உண்டு. ஆனால் அந்த அலைன்மெண்ட்டுக்குள்ளே வரும் பொழுது ஃப்ளோ கரெக்டாக இருக்கு. 2 டியூப் இப்படி இருக்குது, இதனுடைய டயமீட்டர், இதனுடைய டயமீட்டர், இது ரெண்டும் பக்கத்தில் வந்தால் ஒரு பாட்டு கட்டாயி காமனாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் வர 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 நிறைய டயமீட்டர். இந்த கரெக்டாக 2 டியூப் இப்படி வந்தால் அந்த டயமீட்டர், இதனுடைய டயமீட்டர்னால் இந்த அளவும் இதனுடைய அளவும் ஒன்றாகும் போது என்ன கிடைக்குது? ஃபுல் சர்க்கிள் தெரியும். ஒரே சர்க்கிளாக தான் தெரியும். இப்போ 2 சர்க்கிளாக தெரியுதா? ஐயோ, வட்டம். 2 வட்டமாக தெரியுதா? இப்போ என்ன தெரியுது? கொஞ்சம் காமனாக இருக்குது. இது கொஞ்சம் 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 வர வர இப்போ மாறிடுது. கொண்டு வந்தால் ஒரே சர்க்கிள், ஒரே வட்டம். அதுதான் தேவனுடைய இருதயமும் மனுஷனுடைய இருதயம் ஒன்றாகும்போது ஃப்ளோ வில் பி பர்ஃபெக்ட் ஃப்ளோ. 100% ஃப்ளோ வில் பி தேர். 100% கர்த்தரிடத்திலிருந்து வருது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் வார்த்தையின்படியேன்னா அவர் வார்த்தையும் இவன் வார்த்தையும் ஒன்றாயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அவரை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அந்த ஃப்ளோக்காக நான் அலைன் ஆக வேண்டியது ரொம்ப அவசியம். போக போக அந்த காரியங்கள் வரும். நாம் தேவனை ஸ்தோத்தரித்து அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, ஆமேன், நம்முடைய இருதயங்களை அலைன் பண்ணி, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லல, அல்லேலூயா. அப்படின்னா பர்ஃபெக்ட்லி அலைன்டு மேன் அர்த்தம். ஆமேன். தென் த லார்ட் வில் ஆனர் த வேர்ட் தட் வி ஸ்பீக். தட்ஸ் த சக்சஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி.
தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா. எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க? எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க? த சக்ஸஸ் ஆஃப் அவர் மினிஸ்ட்ரி அண்ட் அவர் லைஃப் என்னன்னு கேட்டால், when God Almighty honors our word, we are the most successful people. அந்த தீர்க்கதரிசி என் வார்த்தையின்படியே அல்லாமல்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு மழை பெய்யலை. நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு சொட்டு. அந்த 3.5 வருஷம் முடிஞ்சது. ஆடு மாடு எல்லா பயிர் எல்லாம் அவுட்டு, ட்ரைடு. ராஜா முதற்கொண்டு எவனாவது தண்ணி தருவானான்னு காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு மனுஷன் செஞ்சுட்டு போயிட்டான், சொல்லிட்டு போயிட்டான். 100க்கு 100 ஆனர் பண்ணி போட்டார் ஆண்டவர். என்ன ஃப்ளோ அது, கரெக்டா? அப்போ எந்த அளவுக்கு இவன் அலைண்டாக இருந்திருப்பான் ஆண்டவரோட. இல்லை, ஒரு பெரிய பாடம் நமக்கு. நமக்கு சர்ச்சுக்கு வர்றோங்கிறது நல்ல காரியம், ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோங்கிறது நல்ல காரியம், பைபிளை வாசிக்கிறோங்கிறதும் நல்ல காரியம்தான். பட் இருதயம் அலைண்டாக இருக்கணும். ஆமேன், ஆமேன் சொல்லுவோமா? இருதயம், என் இருதயம் தெய்வமே, இருதயம்தான் எல்லாத்த காட்டிலும் மோசமானதுன்னு ஆண்டவர் சொன்னார். எல்லாம் திருக்குள்ளது கேடுள்ளதாக இருக்குது, இது அலைனாய் தொலையாது சீக்கிரமா. இது சீக்கிரமா ஆண்டவரோட அலைன்மெண்ட் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை. அதை ஒருத்தன் அலைன் பண்ணான்னா அது கொஞ்சம் எஸ் டு பே ப்ரைஸ் ஃபார் இட். அதுக்காக விலைக்கிரயத்தை கொடுத்து தான் அந்த இருதயத்தை வளைக்கணும், இல்லைன்னா அது வளையாது. இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று தேவன் கண்டார் என்று எழுதியிருக்கிறது. மனுஷன் வெளித்தோற்றத்துக்கு ஜோராக இருக்கான் இல்லையா? என்னை பாருங்க, ஜோராக இருக்கேன், இருக்கிற கொஞ்சம் முடிய வச்சுக்கிட்டு ஜோராக தான் இருக்கேன், பார்க்குறதுக்கு ஜோராக தான் இருக்கேன். ஏன் இருதயம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு என்ன தெரியும்? அலைனா இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு மனுஷனும் கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா? ஆகவே தேவன் முகத்தை பார்க்க மாட்டாராம், கரெக்ட், இருதயத்தை பார்க்கிறார். எவர்களுடைய இருதயம் பர்ஃபெக்டாக அலைனாக இருக்கிறது, எந்த வாலிபனுடைய இருதயம், எந்த வயோதிபருடைய இருதயம், எந்த நடுத்தர ஏஜில் இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரியுடைய இருதயம் அலைண்டாக இருக்குதோ, ஹி இஸ் த மோஸ்ட் வாண்டட் மேன் பை ஹெவன். ஹல்லேலூயா. அவன் தான் பரலோகத்துக்கு ரொம்ப வேண்டியவன் அர்த்தம். அது ஏன் நம்மளாக இருக்கக்கூடாதா? அதானே கேட்டேன். இவ்வளோ நேரம் நல்லா பதில் சொன்னீங்க. நம்மளாக இருக்கக்கூடாதான்னா சத்தமே காணுமே. நம்மளாக இருக்கக்கூடாதோ? வாலிபர்களாக இருக்கக்கூடாதோ? அல்லேலூயா. சின்ன வயசுலேயே ஆயிடக்கூடாதோ? அந்த சாமுவேல் பாருங்க, இத்தினூண்டு பையன், இன்புட்டூண்டு பையன், அவனை கூப்பிட்டாரு ஆண்டவர். ஏன்னா அவன் அந்த நேரத்தில் அவன் இருதயம் அலைன் ஆகிறது ரொம்ப ஈஸி. அலைன்னா ஏதோ ஆலன்னு கூப்பிட்றாரு போல நினச்சிட்டு இருக்காதிங்க. ஒன்றாகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன பிள்ளைங்க ஈஸியாக ஒன்றாயிருவாங்க, போக போகத்தான் எல்லாம் கஷ்டமாக மாறிடும். அப்போ அழகாக தெரிந்து கொண்டார் இவனை கொஞ்சம் நம்ம அழகாக இருதயத்தை கொண்டு வந்து அவன் கேட்டான், என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டான். சொல்லுங்க, நான் கேட்குறேன். அடியேன் கேட்குறேன், நான் கேட்குறேன்னு தானே சொன்னான். அப்போ நான் கேட்குறேன்னா என்ன அர்த்தம்னா, அலைன் ஆகிறேன், நான் அதன்படி செய்கிறேன் ஆண்டவரேன்னு தன்னை கொஞ்சம் சரண்டர் பண்ணிட்டு வந்துட்டான்னு அர்த்தம். அந்த ஏஜில் அவன் சரண்டர் பண்ணுறது எப்போ தாண்டி பெரிய ஆளாகிட்டான் பார்த்தீங்களா? கொஞ்சம் ஆனந்தத்தை காட்டுங்களேன், கொஞ்சம் ஆனந்தம் படுங்களேன், சந்தோஷப்படுங்களேன். டே அப்பா என்ன பெரிய ஆளாயிட்டான், சோத்திரம். 3 ஆஃபீஸ் அவன் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். யாரு ஆண்டவரும் கொஞ்சம் ஓவர் தான். பிரைஸ் தி லார்ட். நமக்கும் அவர் இஷ்டப்பட்டு அவர் குதூகலம் ஆயிட்டார்னா என்னத்தை கொட்டுறாரோ அவருக்கே தெரியலங்கிற மாதிரி கொட்டி தள்ளிடுறாரே. இல்லை, சும்மா வேடிக்கையாக சொல்கிறேன், அவருக்கு தெரியாதுன்னா ஒன்றும் கிடையாது. எ ப்ராஃபெட், எ ப்ரீஸ்ட்டு அண்ட் எ ஜட்ஜு, 3 ஆஃபீஸும் ஒருத்தனுக்கு கொடுத்தா, என்ன ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்குறோம், நீ அலைனாய் வா உனக்கு தர்றேங்கிறாரு. அதுக்கு தான் வந்திருக்கிறது. நம்மளை அலைன் பண்ணுறதுக்கு தான் கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறார். ஆமேன். கடிந்து கொள்ளலை, கோவப்பட்டு நம்மளை ஒரு விதமாக நடத்தலை, அவர் சொல்லி கொடுக்குறார். ஆகவே இந்த வசனத்தின் ஆதாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நான் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறேங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வெறும் வாயால் சொல்ல நீங்கள் யாரும் எழுத வேண்டாம். 4 டைட்டிலாக நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை வகுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது சும்மா உங்களுக்கு சொல்கிறேன், போகிறதுக்கு முன்னால் அது சொல்கிறேன் எப்படி போகிறோம் அப்படி. 4 விதமான டைட்டில்ஸோட ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்லேயும் ஏபிசி இருக்கும்.
ஒரு 4 ஏபிசி, இதில் 3 வரலாம், எப்படியோ வரலாம். அந்த ஏபிசிக்குள்ளே 1 2 3 வரலாம், சப்டைட்டில்ஸ் வரும். இந்த மெயின் ஸ்ட்ரக்சர் 4, அது என்னென்னன்ட்டு ஒன்றொன்னா மெயின் எடுத்து நம்ம போகிறோம். இவ்வளோதான் இன்றைக்கி இது டீச்சிங் செஷனாகவே இருக்கும். முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புரிந்து கொள்ளுங்க. அப்படி புரியலன்னா திரும்ப நான் மறுபடியும் சிம்பிள் டேர்ம்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, நம்பர் 1 மெயின் ஸ்ட்ரக்சர், மெயின் டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு பிரசங்கம் தான் இன்னைக்கு. கர்த்தர் நல்லவர். ஐடென்டிஃபை த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிரிசன்ஸ், அல்லது ஐடென்டிஃபை த நேச்சர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிரிசன். தமிழ்லையும் சொல்லுவேன், பயப்படாதீங்க, தமிழ்லையும் சொல்கிறேன். ஐடென்டிஃபைன்னா கண்டுகொள்ளுதல்னு அர்த்தம். ஐடென்டிஃபை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல, கண்டுபிடிச்சிட்டான்னு. என்னத்தை கண்டுபிடிக்கிறது? ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சிறைகளுடைய தன்மையை கண்டுபிடிக்கணும். தன்மைன்னு சொல்கிறது காட்டிலும் கான்ஸ்டிடியூஷனுங்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டைட்டில்லாம் இப்படி தான் போகும். நீங்கள் ஒருவேளை இமேஜினே பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்த மாதிரிலாம் டைட்டில்லாம் இருந்து டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அவர் ஃபிசிக்கல் பாடி என்ன சொல்லுவீங்க? அதாவது நம்முடைய சரீரம் இருக்குது. வாட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபிசிக்கல் பாடின்னா, இந்த சரீரம் எவைகளை கொண்டு சேர்க்கப்பட்டது, ஆக்கப்பட்டதுங்கிறதுக்கு அது அர்த்தம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி பாடின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சரீரம்னு ஒன்று மொத்தமாக ஒன்று பார்க்குறோம், ஆனால் இதுக்குள்ளே என்னென்ன இருந்தால் அது சரீரமாக இருக்கிறது அப்படிங்கிறது, அதுக்கு பேர் கான்ஸ்டிடியூஷன். ஒரு கிட்னி, 2 கிட்னி இருக்கும், ஒரு ஸ்டமக் இருக்கும், ஒரு லங்ஸ் இருக்கும், அப்புறம் அது இருக்கும், இது இருக்கும், மூளை இருக்கும், எல்லாம் சேர்த்தது. தட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ஃபிசிக்கல் பாடி. இவை எல்லாம் சேர்ந்தது தான். அதுபோல ஆவிக்குரிய பிரிசன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஸ்பிரிச்சுவல் பிரிசன், ஜெயிலு. நம்ம பாஷையில் பேச ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா தடுமாறிடும். ஜெயிலு. இப்போ இந்த பாடி இருக்குது, அது மாதிரி ஜெயில் ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ அது பாடிக்குள்ளே என்னென்னலாம் இருந்தால் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம், என்னென்னலாம் இருக்குது. அதுபோல் இந்த ஜெயிலுக்குள்ளே என்னென்னலாம் இருந்தால் ஒரு ஜெயில் ஆகும். அதை ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன இருக்குது அந்த ஜெயிலுக்குள்ளே. இப்போ நம்ம சரீரத்தில் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு இல்லை, கிட்னி எங்கே இருக்குது, ஹார்ட் எங்கே இருக்குது, மூளை எங்கே இருக்குது, பேங்க்ரியாஸ் எங்கே இருக்குது, ஸ்டமக் எங்கே இருக்குது, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு இல்லை. அதுபோல் பிரிசனில் இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். கிரியைகள் வேற, கிரியைகள் வேற. இப்போ நமக்கு ஹார்ட் வேலை செய்யுதுன்னா அதனுடைய கிரியை இருக்குது, பட் ஹார்ட்டே இருக்குது, அதை கண்டுபிடிக்கணுமே. ஹார்ட்டுக்கு ஒரு கிரியை இருக்குது, தெர் இஸ் அ ஒர்க், தெர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட். ஆனால் ஹார்ட்டுங்கிறது வேற, ஹார்ட்டுடைய கிரியைங்கிறது 2 வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்குதுல்ல. தேர்ஃபார் த கான்ஸ்டிடியூஷன் இஸ், எதை வச்சு அது கட்டமைப்பு, கட்டமைப்பு. அதை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு டாக்டருக்கு கிட்னி எங்கே இருக்குன்னே தெரியாட்டுன்னா அவர் என்ன ஆகுறது? அவ்வளோதான். என் ஸ்டெத்து எங்கே வைக்கணும்னு தெரியலன்னா டாக்டருக்கு கால் ஷூலையா கால் வைப்பார் ஸ்டெத்தை. அதுபோல் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் தேர் வேர், எது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதில் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன், என்ன கேளுங்க, நல்லா கேளுங்க. தி ஸ்பிரிச்சுவல் பிரிசன் மே பி எ மென்டல் ஆர் அன் எமோஷனல் ஏரியா. அப்படின்னா என்ன? ஒரு மனுஷனுடைய மானசீகமாக அல்லது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட சில காரியங்கள் அவனுக்கு சிறையாக இருக்கலாம். அது ஒன்று உள்ளே உட்கார்ந்துருக்கலாம். பல காரியங்களில், இப்போ கிட்னி, ஸ்டமக்கு, இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது போல் அந்த பிரிசனுக்குள்ளே, அந்த சிறைக்குள்ளே இது ஒன்று, கிட்னி மாதிரி அது ஒன்று உட்காந்துக்கும், ஹார்ட் மாதிரி இன்னும் வேறு என்னமோ உட்காந்துக்குது. ஆக மொத்தம் ஒரு சிறையில் எத்தனை காரியங்கள் இருக்குதுங்கிறத நமக்கு புரியணும். எதுலையாவது ஒன்றில் மாட்டி முழிப்பான் மனுஷன். ப்ராக்டிக்கலாகத்தான் இது. நான் ரொம்ப நாளாக யோசித்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ப்ரெசன்ஸை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு. போன வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன். எமோஷனல் ஆர் மென்டல், மானசீகமாக இல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய சில காரியங்கள்னாலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள்.
பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ இதுக்கு ஏதாவது இந்த மாதிரி போராட்டங்கள் வர்றதுக்கு இதை சந்தித்ததான யாராவது தேவ மனுஷன் இருக்கிறானா? அந்த தேவ மனுஷன் எழுதினது வேதத்தில் ஏதாவது இடம் பெற்றிருக்குதா அப்படின்னு கொஞ்சம் அலசி பார்த்தா ஒரு இடத்துல இடம் பெற்றிருக்குது. இதே மாதிரி அல்ல, அது வேற மாதிரி. அது போய் இந்த மாதிரி அனுபவங்கள் பவுலுங்கிற ஒரு மனுஷன்ட்ட மாட்டணும். பவுல்னா யாருன்னே தெரியாதுன்னா இந்த தெரியாத மாதிரி அப்படியே பார்க்குறீங்களே. வேற யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நத்தானியல் எவனும் ரொம்ப பெரிய பிரபலம் கிடையாது. பவுல்னா எப்படிப்பட்ட ஆள்? பயங்கரமான ஆள்ல. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலும் 5வது வசனமும் மேபி 6 கூட நம்ம வாசித்தால் ஓகே தான். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலம் ஆக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகள், அவைகளை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். லெட் மீ ரீட் இன் இங்கிலீஷ் verse number 4. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, பழக்கம் இருக்கிறவங்க என்னோட கூட சேர்ந்து கூட நீங்கள் கவனிங்க. For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds. strongholdனு ஒரு வசனங்க, ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சிறைச்சாலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா தேவ பிள்ளைகளே? ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சிறைச்சாலை. பொதுவாக பேங்க் இருக்குது. பேங்க்கில் நம்ம முன்பெஞ்சில் உட்காந்துருக்கிறவங்களும் அந்த மேனேஜர்ஸு ரூமு அதுதான் நம்ம கண்ணுக்கு படும். அப்படி தானே? அவங்க நமக்கு டீலிங் பண்ணுவாங்க, பாஸ்புக் வாங்குவாங்க, செக் கொடுப்போம், பணம் கொடுப்பாங்க, கேஷியரு எல்லாம் அதுதான் தெரியும். ஆனால் அந்த பேங்க்குக்கு உள்ள ஒரு மறைஞ்சு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பேரே ஸ்ட்ராங் ரூம். ஸ்ட்ராங்காக இருக்கும், பயங்கர கம்பியாக போட்டிருக்கும். அதுக்கு விதவிதமான தாழ்பால்கள் இருக்கும். சட்டுன்னு எவனும் திறக்க முடியாது. ஒன்று இப்படி திறக்கும், ஒன்று அப்படி திறக்கும். அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு தடவை நமக்கு தெரியுதுன்னு இப்படி திறந்துட்டு டக்குன்னு உள்ளே போக முடியாது. அதுக்கு வேற விதமான லாக்கு வேற இடத்துல பூட்டி இருக்கும். அவங்களுக்கு தான் அது தெரியும் எப்படி எதை தொட்டால் எங்கே திறக்கும்னு. உள்ள கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கில் கேஷ் வச்சுருப்பாங்க. ஒரு பயிலும் உள்ளே போக முடியாது. பேங்க் ஆஃபீஸர்ஸ் தவிர யாருமே போக முடியாது. அதுக்கு பேரே ஸ்ட்ராங் ரூம். சொல்லுங்க, ஸ்ட்ராங் ரூம். அது பாதுகாக்குது, கேஷை பாதுகாக்குது. சும்மா கோடியாக கொண்டு வந்து முன்னால் அப்படி கொட்ட மாட்டாங்க. வேண்டிய பணத்தை அங்கேருந்து எடுப்பாங்க. காலையில் அதுக்கு அக்கௌண்ட் இருக்கும். இவ்வளோ எடுத்தோம், திருப்பி கொண்டு வந்து இவ்வளோ போடணும், எல்லாம் பக்காவாக வச்சுருப்பாங்க. அதுபோல் அதுக்கு பேர் ஸ்ட்ராங் ரூம். அதுபோல் இங்கே ஒரு வார்த்தை ஸ்ட்ராங் ஹோல்ட். ஸ்ட்ராங்னா என்ன? நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் படி. நல்ல பேலன்ஸ். ஹோல்டுனா பிடிப்பு. ஹோல்டுனா பார்த்தீங்களா, வேதத்தை இப்படி நம்ம ஆராய வேண்டியிருக்குது. பிடிச்சுக்கிறது. அப்போ பிடிக்கிறது லேசா பிடிச்சா பிடிக்கலாம், ஸ்ட்ராங்காக பிடிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்குது? அப்போ ஒரு கெட்டியான பிடிப்பு உண்டுன்னு பவுல் சொல்றாரு. நான் சொன்னதுக்கு கரெக்டா? ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் உருவாயிருக்கிறது, சிறைப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். நம்மளை கொண்டு வந்து ஜெயிலில் போடுதுன்னு அர்த்தம். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள், அரண்கள், அதுக்கு பேர் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு எங்களுக்கு சில போர் ஆயுதங்கள் உண்டுன்னு சொல்றார். இன்னைக்கு இந்த போர் ஆயுதங்கள் என்னங்கிறது அடுத்த டாபிக்ல நமக்கு வரும், தெரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு வந்த சோதனை பவுலையாவுக்கு வந்திருக்குதுன்னு அர்த்தம். சைலண்டா நீங்க பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அவன் யூஸ் பண்ணுகிற வார்த்தை என்ன? போர்
ஆயுதங்கள். வெப்பன்ஸ்னு பேசுகிறான். ஃபார் த வெப்பன்ஸ் ஆஃப் அவர் வார்ஃபேருங்கிறான். நல்லா பிடிக்கணும். வார்ஃபேர்னா யுத்தம். இந்த யுத்தத்துக்கு சில ஆயுதங்கள் அவசியம். நம்ம வீட்டில் கத்திரிக்காய் நறுக்கிற கத்தியை வச்சுட்டு பாகிஸ்தான் வாரில் போய் ஜெயிக்க முடியாது. அது இட்ஸ் டோட்டலி வார். அதுக்கு என்னென்ன மெஷினரி தேவை, பயங்கரமான மெஷினரிஸ். இந்த காலத்தில் வார்னாக்கா எல்லாம் பறக்குது இருக்குது, எங்கெல்லாமோ இங்கே சுவிட்ச் அமுக்குனா அங்கங்கேயோ போய் வெடிச்சிட்டு வருது. என்னென்னமோ மிசைல்லாம் வச்சுருக்கான். கத்திரிக்காய் நறுக்கிற கத்தியை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு வர முடியுமா? அப்போ எங்களுடைய போர் ஆயுதங்கள், ஆயுதங்கள் சும்மா புல்லு பிடுங்கிறதுக்கோ இல்லை செடியை கட் பண்ணுறதுக்கான ஆயுதங்கள் அல்ல. அவன் யூஸ் பண்ணுகிற வார்த்தை வார் அப்படிங்கிறான், போருங்கிறான். இந்த போர் வேற இன்னொருத்தன்ட்டையோ இல்லை மற்ற மனுஷங்கள்கிட்டையோ மற்ற சபையார்கிட்டையோ மற்ற பிசாசுகள்கிட்டையோ கூட போர் செய்வதற்காக அல்ல. இவனுடைய எண்ணங்கள் ஆவியில் எழும்புகிறதான சில சிறைப்படுத்துகிறோம் அப்படின்னாக்க இவனை சிறைப்படுத்துகிற சில எண்ணங்களுக்கு விரோதமாக பெரிய சண்டை போட வேண்டி இருக்குது. இப்போ அப்படிதான் சொல்றான். எப்படி விளங்கிட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்லி காட்டுங்க, பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். இவனுக்குள்ளேயே சில காரியங்கள், இவனை கெடுக்கக்கூடிய காரியங்கள், இவனை முடக்கக்கூடிய காரியங்கள், முன்னேற விடாதபடிக்கு தடை செய்கிற காரியங்கள் இவனுக்குள்ளே எழும்புது. கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புது. அவைகள் மென்டல் பிளஸ் எமோஷனல். எந்த எண்ணம்னு ஒரு வார்த்தை போடுறோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த எண்ணங்கள்னு வரும் பொழுது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன்ஸ் போட்டிருக்கோம். போட்டிருக்காது இங்கிலீஷில் தாட்ஸ். ஒரு டிரான்ஸ்லேஷனில் தாட்ஸ் இருக்கும், இன்னொரு இதில் இமேஜினேஷன்ஸ் இருக்கும். ஸோ தீஸ் தாட்ஸ் டு நாட் ஃபேவர் த திங்ஸ் ஆஃப் காட். டு நாட் ஃபேவர், அதாவது கை கொடுக்காத எண்ணங்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடாதபடிக்கு பண்ணுகிறதான எண்ணங்கள். அப்படியானால் கிறிஸ்துவை அறிய விடாமல் தடுக்கக்கூடிய எண்ணங்கள், கிறிஸ்துவை அவன் என்ன ஒரு பக்கம் சொல்றான்னா, நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றுங்கிறான். இந்த உலகத்தில் ஒரு பிரசிடென்ட் ஆகணும்னோ, கண்டெஸ்ட் பண்ணணும்னோ, அல்ல அந்த எலெக்ஷனில் நிற்கணும்னோ, அல்லது அம்பாசிடர் ஃபார் திஸ் நேஷன் ஆகணும்னோ, ஸ்டேட்ஸ்மேன் ஆகணும்னோ அவன் விரும்பலை. அவன் அவ்வளவு படித்த ஒரு பயங்கரமான மேதாவி. He was very well educated even in those days. Some people say he was a holder of 3 PhD degrees those days. இந்த காலத்து மேனிப்புலேஷன்ஸ் மாதிரி இல்லை. இந்த காலத்தில் சிக்கல் எல்லாம் மேனிப்புலேட் பண்ணிட்டு டிகிரி வாங்கிடுறாங்க. அந்த நோ ட்ரூ பீப்புள் வில் நாட் மேனிப்புலேட். பிளகரிசம்லாம் அங்கே அன்னைக்கு இருந்தது கிடையாது. இஸ் அ மேன் ஆஃப் ட்ரூத். இஸ் அ மேன் ஆஃப் ட்ரூத். அவனை என்ன மனுஷன், அவன் லேசான மனுஷன். அவன் சொல்கிறான், தேர் ஆர் இமேஜினேஷன்ஸ் தட் ஆர் டெவலப்ட் இன் மை மைண்ட். He says that என்னுடைய மனதில் கிறிஸ்துவை அறிகிறதுக்கு பதிலாக அறிய விடாமல் தடை செய்கிறதற்கு தேர் ஆர் இமேஜினேஷன்ஸ்ங்கிறான். அந்த எல்லா இமேஜினேஷன்ஸையும் பிடிச்சி நாங்கள் ஒரு ஜெயிலுக்குள்ள நாங்கள் அனுப்புகிறேங்கிறான். அதை அனுப்புகிறதுக்கு எனக்கு வெப்பன்ஸ் வேணும், எனக்கு ஆயுதங்கள் வேணும். இந்த ஆயுதங்கள் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கவும் முடியாது. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மாம்சத்தின் சிந்தை தான். அது வேலைக்காகாது. தேவன் அதை கொடுக்கிறார். God is giving me weapons.
அல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுக்கிறார், எங்களுக்கு அந்த ஆயுதங்களை தந்த, அது தேவை இல்லை என்று சொன்னால் தேவன் அதை கொடுக்க மாட்டாரே. இட்ஸ் a logical way of thinking here. அப்ப உனக்கு தேவையில்லை, எது கொடுக்கணும்? பெரியவங்களுக்கு காய் வெட்டுறதுக்கு கத்தி வாங்கி கொடுப்போம் கிச்சனில். ஒரு எல்கேஜி குழந்தை, அதை விட ப்ரீகேஜி, இந்த ஸ்கூலுக்கு இன்னும் போகாத குழந்தைக்கு கொண்டு போய் இவ்வளோ ஷார்ப்பாக ஒரு நைஃபை கொடுத்து விளையாடுனா என்ன ஆகுறது? அதுக்கு தேவையில்லை, அது கொஞ்சம் ஆபத்தாக முடியுமே. அப்போ ஒன்று தேவை இல்லைன்னு சொன்னால் அதை நம்ம கொடுக்கறது இல்லை. தேவன் இங்கே ஒன்று கொடுக்குறாருன்னா கொரலரி நீங்கள் போடுங்க, ரிவர்ஸில் போடுங்க. ஸோ தட் இஸ் நெசசரி. அப்போ பவுலுக்கு அது நெசசரியாக இருந்தால் கட்டாயம் நமக்கு அது வேணுமே. நம்மெல்லாம் பவுலை பற்றி நினைக்கும் போது நம்ம என்ன இருப்போம்? அவருக்கு என்ன குறை? பயங்கரமான ஆவிக்குரிய மனுஷன், அட்டே எங்கள் அப்பா 3வது வானம் வரைக்கும் போயிட்டு வந்தாலும் ஐயோ பக்கத்திலே போக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இவர் என்னடான்னா அவ்வளோ அடிமட்டம் வரைக்கும் வந்து திருச்சபைகளுக்கு அதை தெரிவித்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, ஏன் அதில் விழுகிறோம், வை தேர் ஆர் பேட்டர்ன்ஸ், இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது. அப்போ ஏன் இந்த பிரச்சனை என்ன? கிறிஸ்துவுக்கு எதிராகத்தான் செயல்படும் எல்லா எண்ணங்கள். அவர் அறிய விடாது. வசனம் வாசித்தா புரியலம்பா, பைபிள் தொட பிடிக்கலம்பா, வாசித்தாரு என்னமோ சொல்றானுங்கம்பா, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. பைபிளை வாசித்து மூளை குழம்பி போனவனும் ஒரு சிலர் இருக்கிறானுங்க. ஆவிக்குரிய மேட்டரை நிதானிக்க தெரியாது. எத்தனை பேருக்கு பைபிள் இருக்கும், ஆனால் அவங்க நம்பிக்கொண்டிருக்கிறதான சில காரியங்கள் தவறாக இருக்கும். தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தில் சில காரியங்களை கோட் லாங்குவேஜில் கோட் புக் மாதிரி தான் கொடுத்தாரே ஒளி, அவ்வளோதான் கொடுக்க முடியும். வரும் நாட்களில் ஒரு 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 காரியத்தை, ஒரு டைட்டில் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, அது வரும் நாட்களில் சொல்லுவேன். Why it is impossible for man to come to God, that is the title. வரும் நாட்களில் சொல்லுவேன். மனுஷனுக்கு தேவனிடத்தில் செல்வது கூடாத காரியம் ஏன் என்கிறதான டைட்டில், ஒரு பெரிய கண்டென்ட் அங்கே ரெடியாக இருக்குது. 1 3 2 கண்டென்ட்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் அட்வான்ஸாக தான் இங்கே வந்து என்னத்தை சொல்லன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருப்போம். பியூட்டிஃபுல் திங்ஸ். ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் மெடிடேட்டிங். ஐ டூ எ ஹார்ட் ஒர்க். ஹல்லேலூயா. ஸோ இது தேவை. அப்ப அந்த ஆயுதங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதுனால அவன் அதை யூஸ் பண்றான். பார்த்தீங்களா? யூஸ் பண்ணிட்டு டோட்டலா அடிச்சு தள்ளுறான், நிர்மூலமாக்குகிறேன்ட்டான். ஐ திங்க் உங்களுக்கு இன்று முதல் ஆசீர்வதிப்பார்னு சொல்ற வார்த்தைகள் வரக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கலாம். இப்ப நான் சொல்லுகிற இந்த டெக்ஸ்ட்னால வரக்கூடிய சந்தோஷம் தான் ஜாஸ்தியா இருக்கணும். அல்லேலூயா. 5 மீட்டர் 6 மீட்டர் மெத்தையில் உருண்டு பிறண்டு கடைசியில் பாவத்திலேருந்து ஜெயம் பெறலைன்னா இவன் உருண்டது எதுக்கு? இவன் உருள்றது எதுக்கு? ஆண்டவர் அந்த 5 அடி மெத்தையை கொடுத்தாருன்னு சொல்லி அல்லேலூயா சொல்லிட்டு கடைசியில் அதில் படுத்து தூங்கினதுக்கப்புறம் கெட்ட கெட்ட கனவும் கன்றாவியும் திங்கிங், இமேஜினேஷன்ஸ், தாட்ஸு, பொல்லாத சிந்தைகள் அவனுக்கு வருதுன்னா இது இந்த 5 அடி மெத்தையை வச்சு அவனுக்கு என்ன லாபம்னு நான் கேட்டேன். பாயில படுத்து தூங்குறவன் பரிசுத்தமாக இருந்தான்னா அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றீங்க? இந்த திருச்சபை என்ன சொல்லுது இதுக்கு? பாயே இல்லாமல் படுத்து தூங்குறவன் பரலோகத்துக்கு போயிடுவான். ஐயா அல்லேலூயா. எது எனக்கு வேணும்? 5 அடி மெத்தை வேணுமா, இல்லைன்னா சிம்பிளாக பரிசுத்தமாக இருந்துட்டு பரலோகத்துக்கு போகிறது முக்கியமா? நம்ம ஏமாந்து போகக்கூடாது.
5 அடி மெத்தை 10 அடி மெத்தையை பார்த்து என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து போகக்கூடாது. மனுஷனை நம்பியோ அவங்களுடைய பதவிகளை நம்பியோ, என்ன சொல்ல வர்றேன், அவங்க எந்த பதவியில் இருக்கிறாங்க, அவங்க என்ன ஹைட்டில் உட்கார்ந்துருக்குறாங்க, அவங்க என்ன சீனியாரிட்டியாக இருக்கிறாங்க, அவங்களுடைய தோற்றங்கள் எப்படி இருக்குது, இதை வச்சு நம்ம ஏமாந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அது பார்க்கறதுக்கு பாலா தெரியும், வெள்ளையா தெரியும். பால் அல்ல, சுண்ணாம்பு தண்ணி. சுண்ணாம்பு தண்ணியா இருக்கு கடைசியில். அட வெள்ளையா இருக்குதுன்னு சொல்லி அது பின்னால போனோமே. சர்வ வல்லவரை அண்டிக் கொள்வது எவ்வளவு லாபம்! லாபம். உம்மை அண்டிக் கொள்வதே எனக்கு லாபம் என்று பரிசுத்தவான்கள் சொன்னார். கர்த்தர் நல்லவர். ஏன் இதை சொல்றேன்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த போர் ஆயுதங்கள் தேவன் தருகிற ஆயுதங்கள். இது சபைக்கு தெரியணும். கொஞ்சம் கொஞ்சமா வர்றேன். சரி, இப்போ அந்த மென்டல் அப்படின்னு வரும்போது என்னதான் அப்படின்னு சொன்னா, NLTன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குங்க. NLTன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது அந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது, ஹியூமன் ரீசனிங் அப்படின்னு சொல்லுது. ஹியூமன் ரீசனிங். அதாவது ரீசனிங்னா அந்த பகுத்து அறிதலுக்கு பேர் ரீசனிங். அதுல நல்ல ரீசனிங் இருக்குது, மிச்சத்தை நீங்க சொல்லணும், அப்பதான் நான் போக முடியும். கெட்ட ரீசனிங் இருக்குது. நல்ல ரீசனிங் இருந்தால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாவோம். பார்த்தீங்களா, சத்தமே காணும். நல்ல பகுத்தறிதல் இருந்தால் தெளிந்த புத்தி. வேதம் சொல்லுகிறது தெளிந்த புத்தி. நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாகி ஒரு சிலருக்கு இரக்கம் பாராட்டி அக்கினியிலிருந்து அவர்களை இழுத்து பயத்தோடு ரட்சித்து தெளிந்த புத்தி. அங்கே பகுத்தறிவு. மேபி யூதால வாஸ்த விடும். அல்லாமலும் என்ன அறிவு? அந்த பகுத்தறிவு நான் என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல? ரீசனிங். தமிழ்ல என்ன போட்டிருக்குதுன்னாக்க பகுத்து அறிவு. அதைத்தான் மறுபடியும் அதே வார்த்தை எங்க வரும்னா ரோமர்ல, நீங்கள் தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிதுன்னு வரும். இந்த உலகத்தோடு ஒத்து போகாமல் வேஷம் தெரியாமல் வரும்பொழுது பகுத்தறிந்து அவருடைய நன்மை இன்னதென்று பகுத்தறிது. அப்போ திஸ் இஸ் a very good reasoning. குட் ரீசனிங். குட் ரீசனிங். ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து இழுத்து அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி பரலோகத்துக்கு மகனாக மாற்றுகிறதுக்கு ஒரு பகுத்தறிவு நமக்கு தேவைப்படும். காரணம் என்னன்னா, அவன் ரட்சிக்கப்படலைன்னா அவன் போகிற இடம் எதுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு அறிஞ்சுதான் அந்த காரியத்தை செய்கிறோம். காசு கொடுத்தா சொல்றாங்கிற நிலை கிடையாது. இன்னைக்கு இங்க ஒரு மீட்டிங் நடக்குது, நமக்கு இந்த சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா வால் போஸ்டர் ஒட்டணும் வெளியில. கடந்த நாட்களில் வால் போஸ்டர் ஒட்டுறதுக்கு சில நம்முடைய மக்கள் அதை செய்தாங்க, கொண்டு போய். சில நேரங்களில் முடிய மாட்டேங்குது, ஏன்னா அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க, சரியான நேரம் கிடைக்கிறது இல்லை. வால் போஸ்டர் ஒட்டுகிறதுக்குன்னே ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டீங்கன்னா 100 வால் போஸ்டருக்கு இவ்வளவுன்னு காசு கொடுக்கணும். அவனுக்கு காசு கொடுத்தா அத்தனை வால் போஸ்டரும் போய் ஒட்டிட்டு வருவான். எங்கெங்கெல்லாம் கண்ணுபடுதோ ஒட்டிட்டு வருவாங்க. இவன் ஒட்டுறதுக்கும் நம்ம ஆளு ஜபத்தோட போய் தெய்வமே இதை பார்க்குறவன் ரட்சிக்கப்படணுமேன்னு ஒட்டுறான். என்ன வித்தியாசம்? அவன் காசுக்காக கூலிக்காக அவன் மெய்ப்பனா இருக்கிறான். ஆனா ஒரு சில மேய்ப்பர்களோ ஜனத்தை உண்மையாய் மேய்க்கிறார்கள். அங்க அவன் பகுத்தறிவு இல்லாம ஒட்டுறான். இவன் ஐயம்மா இதை பார்த்து ரட்சிக்கப்படாட்டி அவன் நிலைமை என்ன ஆகும், ஆண்டவரே இறக்கான்னு ஓட்டிட்டு வருவான். அதனால தான் அந்த இடத்துல பகுத்தறிவு தேவைப்படுது. யூ ஷுட் நோ ஹவு டு டூ த மினிஸ்ட்ரி ப்ராப்பர்லி. எல்லாத்துக்குமே அலைன்மெண்ட்டு தான் காரணம். அங்கே தான் முடியுது. அப்போ
இதை விட்டுருவோம். என்எல்டியில் என்ன வருதுன்னாக்கா ஹியூமன் ரீசனிங். நான் உங்களுக்கு நல்ல ரீசனிங் குறித்து சொல்லி கொடுத்தேன். இவ்வளோ நாள் அதானே பேசிகிட்டு இருந்தோம். ரோமரில் பார்த்தோம், யூதாவில் பார்த்தோம், அப்புறம் வேறு இடங்கள்லாம் பகுத்தறிவுன்னு பார்த்துட்டோம். தெர் இஸ் அ பேட் ரீசனிங். திஸ் இஸ் மை சப்ஜெக்ட் டுடே. தெர் இஸ் அ பேட் ரீசனிங். நல்ல பகுத்தறிவு கிடையாதது. நல்ல பகுத்தறிவு கிறிஸ்துவை அறிகிறதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். நல்ல சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். நல்ல பகுத்தறிவு will know better. I love him better every day ஒரு பாட்டு இருக்குது. I love him better every day, close by his side I will abide. I love him better every day. நல்ல பகுத்தறிவு, வேதத்தை வாசிக்கிற அறிவு கிறிஸ்துவிடத்தில் அதிகமாக என்னை கொண்டு போய் சேர்க்கும், அல்லது சேர்வதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆயுதங்கள் வரும்பொழுது இதை குறித்து வரேன், இப்போ இல்லை. there is a bad reasoning. Most of the titles and the subjects that are contained in it are directly dealing with the mind. இன்னைக்கும் பாருங்க, கிறிஸ்துவை அறியாத சைண்டாலஜி நீங்க அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் கனெக்டட் வித் த மைண்ட். மெஸ்மரிசம், ஊடுயிசம், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், ஹிப்னாட்டிசம், ஃபுல்லா மைண்ட், ஆத்மா. The latent power of the soul taps the latent power of the soul. ஆத்மாவில் மறைக்கப்பட்டதான ஆற்றலை வெளியில கொண்டு வரும். இதெல்லாம் பாவம் தெரியலன்னா விட்டுருங்க. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, ஆதியில ஒரு மனுஷன் அத்தனை விலங்குகளுக்கும் பேர் போட்டான். அதை சொல்ல தெரியுது. எப்படி போட்டான்? வெரி இன்ட்ரெஸ்டிங்குங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன் அவன் போட்டது எதுவோ இந்நாள் வரைக்கும் அதான் பேர், மாற்றவே முடியாது. அப்பன்னா தேவன் ஆத்மாவில் எவ்வளவு ஆற்றலை கொடுத்திருந்தார். Vast, such a fantastic power God has bestowed in the soul of a man. அவனை உண்டாக்குனது லேசா சும்மா மண்ணில் இருந்து எடுத்துட்டு போடாது அப்படின்னு அனுப்பல. was a very very potential man. அவர் உண்டாக்கின மனுஷன் எவ்வளவு தரம் நிறைஞ்சவனா இருந்திருப்பான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு. நம்ம தான் இப்போ சுண்ணாம்பு மாதிரி மாறிட்டோம். மக்கு பயல்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஒன்லி ஒன் மேன். வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. he was like a mini god. ஒரு குட்டி தெய்வம் மாதிரி இருந்திருக்கிறான் நம்ம தாத்தா. So there was so much of power that is hidden in soul. என்னைக்கு பாவம் பண்ணானோ அவன் ஆத்மாவில் அந்த வல்லமை மறைக்கப்பட்டது. நோ மோர். ஏன்னா அதை வச்சு டேஞ்சர் ஆயிடும். அதே ஆற்றலோட பாவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், விழுந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஆற்றல் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஐயோ, lot of blessings have been cut. நம்ம இப்படிப்பட்டவங்க கிடையவே கிடையாது. we are very much limited. ரொம்ப லிமிட்டடா இருக்கும். லிமிட்டட்லயும் லிமிட்டடா இருக்கும். ஆனால் தேவன் நம்மை உண்டாக்கினதோ பயங்கர ஆற்றலோடு அப்ப மகிழ்ந்தார். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னைக்கு நமக்கு புத்தி பத்தல. என்ன சொல்ல வர்றீங்க? இன்னைக்கு என்ன வெளியில போய் சொல்ல போறீங்க? இன்னைக்கு பாஸ்டர் எல்லாம் ஒழுங்காவே பேசலப்பா. நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. ஏன்னு தெரியுங்களா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு மூளை இல்லை. கர்த்தர் நல்லவர். எவ்வளவு விழுந்து போயிட்டோம், எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு பவர் போச்சு. இதை பார்த்தான் அந்த கொம்புக்காரன். இதை பார்த்தான் என்ன பண்ணலாம். அவன் ரொம்ப ட்ரிக்கி ஃபெலோ, பயங்கர தந்திரசாலி. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த பவரை கொஞ்சம் டேப் பண்ணிட்டோம்னா
இந்த இவனுக்குள்ள அடங்கி இருக்கிறதான தேவன் மறைத்த, தேவன் மூடி போட்ட ஆற்றலை, என்ன சொல்லுங்க, தேவன் மூடி போட்ட ஆற்றலை கொஞ்சம் அடி தட்டி எழுப்புனா இவன் பெரிய ஆளாவான்ல, அப்போ நம்மளை கும்பிடுவான்ல. புரியலையா? அவன் எண்ணமெல்லாம் கர்த்தரை கும்பிடக்கூடாது, அவனை கும்பிடணும், அவன் சைடு போயிடணும். கர்த்தரை கும்பிடுறவன் எவனாவது இருந்தா அவனையும் முட்டாளாக்கி இந்த பக்கம் கொண்டு வா. எப்படி முட்டாளாக்க முடியும்? 5 பேனா இருந்தது, 2 பேனா காணோம், முட்டாளாயிருவீங்களா? இருக்க மாட்டீங்க. இவனை எதை தொட்டான்னா இதை தொட்டா. அதனால தான் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் வர்றதுக்கு காரணமே. ஸோ அந்த பவரை டேப் பண்ணி, ஹிப்னாட்டிசம்னா பார்த்துக்கிட்டே இருப்பான். டபக்குன்னு சேரில் உட்காந்த மாதிரி மேலே போயிடுவான். சேர் இருக்காது, ஆனால் அவன் மேலே உட்காந்துருப்பான். என்னடா இது, சேரில் உட்காரலையே, சேருக்கு 2 அடி மேலே உட்காந்துருக்கான், காற்றுல உட்காந்துருக்கான். அப்போ இவனுக்குள்ளே தெய்வத்தின் வல்லமை வந்துருச்சு. ஜோசியம் கீசியம் சொல்லிட்டு கடைசியில் அவன் மரணத்தை குறித்து அவனுக்கே தெரியலையே. யோசிச்சு பார்த்தா நம்ம ஒரு குடும்பத்தை கொண்டு வந்திருக்கோமா ஆண்டவருக்குள்ள? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு எவ்வளோ மகிமையான இடம். ஒருத்தரை கூட்டு வந்திருக்கோமா? ஒரு குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்தியிருக்கிறோமா? நீங்கள் பாருங்கள். ஏன் இதை சொன்னேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, the devil taps the energy from man. மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஆற்றல் அவன் தட்டிட்டு, நான் தான் பார் கடவுள், நான் உன்னை தட்டுறேன், எனக்கு ஊழியம் செய்யன்னு கொண்டுட்டு போறான் ஐயா. பட் தேவனோ அதை மூடினார். நினைச்சிருந்தா இன்னைக்கு அந்த மாதிரி ஆற்றல்கள் நமக்கு தேவன் கொடுத்திருந்தா, ஏதேன் தோட்டத்துக்குள்ள நல்லா இருந்திருக்கும். ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில பயங்கர ஆபத்துகள். அதை தொட்டான் பிசாசு தப்புன. இன்னைக்கு பாருங்க என்னென்னலாம் இசமெல்லாம் இருக்குது. நீ தான் கடவுளுங்கிறான், நீ தான் ஆற்றலுங்கிறான், பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறான், நெகட்டிவ் எனர்ஜிங்கிறான், அதுங்கிறான், இது ஏகப்பட்ட தியரிஸ், முட்டாள்கள் மாதிரி, பைத்தியங்கள் மாதிரி இருக்குது. எங்க போறான் வாழ்க்கையில என்ன ஒண்ணுமே தெரியாது ஒருத்தனுக்கும். இவ்வளவு பேருக்கு ஜோசியம் சொல்றிய, நீ செத்தா எங்க போவன்னு உனக்கு தெரியுதா? இல்லையே. அது சொல்ல முடியலையே. அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த என்எல்டியில் சொல்றது நெகட்டிவ் ரீசனிங், நாட் பாசிட்டிவ் ரீசனிங். அப்ப பவுலுக்கு அந்த பிரச்சனை வந்ததுன்னு தானே அவன் எழுதுறான். மேபி என்னை மாதிரி நீங்கள் இந்த ஆங்கிளில் நீங்கள் திங்க் பண்ணாமல் இருந்திருக்கலாம், யோசிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் அதை யோசித்து அதையும் போய் தாண்டி எல்லாம் கொண்டு வந்து தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பவுல் அதை அனுபவிச்சிருக்கான். These negative, rebellious, negative reasoning will not favor thoughts of faith on Christ. கிறிஸ்துவை பற்றிக்கொள்ளக்கூடிய விசுவாச வாழ்க்கைக்கு உதவாத எண்ணங்கள் சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறான். We arrest those thoughts-ங்கிறான். என்னமோ நினைச்சிடாதீங்க, சபைக்கு வர்றது, 4 வார்த்தை பேசிட்டு இங்கே அடிச்சிடுறது, உட்காருவோம் எந்திரிப்போம்னு சொல்றது. நோ நோ நோ, that is not. This is practical life. This is very practical. உங்களுக்கு தெரியாமல் ஒரு 5 பாயிண்ட்டை நான் சொல்லி உண்மையாக இருப்பது எப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு சர்வீஸ் நடத்தி என் ஆத்மாவை போட்டால் நீங்கள் யாரும் கோவப்பட போகிறதும் இல்லை. உங்கள்கிட்ட இருந்து காணிக்க வாங்கிட்டு நான் ஜாலியாக வீட்டுக்கு போயிடுவேன். இட்ஸ் சூசைடல். உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறவன் நான் இருப்பேன். ஐ ஹாவ் டு கிவ் அன் ஆன்சர் டு காட். தேவனுக்கு முன்பாக நான் குற்றவாளியாய் மாறுவேன். பட் ஐ மஸ்ட் நோ, பிகாஸ் we are all traveling in the same boat. How many prisons are inside? Disastrous thoughts, derogatory and disastrous thoughts. அதை கொண்டு வந்து விதைக்கிறான் பாருங்க பிசாசு. That's the seed. அப்ப பவுல் அதை சொல்றாருன்னா,
He encountered that. Every true believer at one point of time he will encounter this problem. அதை ஓவர்கம் பண்றதுக்கு God gives powerful weapons. தேவன் பயங்கரமான ஆயுதங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். We will face with the weapons of warfare given by God. நாம் அதை சந்திக்கிறதுக்கு தேவன் கொடுத்த பலமுள்ள ஆவிக்குரிய ஆயுதங்கள் நமக்கு உண்டு. சந்திப்போம், ஜெயிப்போம். அதுல போனவன் நான், 1-2 தரம் இல்ல. A lot of times I have gone through that. அதனால தான் உன்னுடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளுன்னு சொன்னதுக்கு காரணமே தான். இவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம போனாலும் கூட அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது ஆலயத்துக்கு வராதவர்களும் வேதத்தை தொடாதவர்களும் ஜெபிக்காதவருடைய நிலைமை என்ன? தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களுடைய நிலைமை என்ன? எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறவருடைய நிலைமை என்னவா இருக்கும்? வெளியில பார்க்கிறதுக்கு சூப்பர், உள்ளே ஹிடன் கேஜஸ், உள்ளே ஹிடன் போராட்டங்கள், வெளியில வர தெரியாது. ஆனால் அவருடைய பெருமை அவர்களை கொல்லும். Their pride will destroy them. அவருடைய பெருமை அவர்களை கொல்லும். அன்பின் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இட்ஸ் God who gives us the grace. அவ்வளவுதான். அவருடைய கிருபையில நம்மை காப்பாற்றுகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும். கொஞ்சம் அவர் காப்பாற்றலைன்னா வழுவி போயிடுவோம். ஸ்லிப்பரி பயமுறுத்தல உங்களை. நமக்கு விரோதமாய் வரக்கூடிய போராட்டங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். போராட்டங்கள் இல்லை என்று சொல்லுகிற பிரசங்கங்களை தயவு செய்து கேட்க வேண்டாம். உபத்திரவங்கள் இல்லை என்று சொல்லுகிற பிரசங்கங்களை தயவு செய்து கேட்க வேண்டாம். தே ஆர் மிஸ்லீடிங். வழி தப்பி போக பண்ணுகிற பிரசங்கங்கள் அவைகள். பரலோகத்தையே மூடி போடுகிற செய்திகள். டோன்ட் பி ஃபூல்டு. ஏமாற்றப்பட வஞ்சிக்கப்படாதிருப்போமாக. இந்த வாழ்க்கை போராட்டத்தின் வாழ்க்கை மத்தியில் விசுவாசத்தை காத்து கொண்டு ஜெயிக்கிற வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறார். God is not the loser. தேவன் தோற்று போனவர் அல்ல. அவரை அண்டிக் கொள்கிறவர்களும் தோற்று போனவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு போராட்டம் வரக்கூடாது, ஒரு உபத்திரம் வரக்கூடாது அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கவே கூடாது. நேரம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு தான் போயிடணும். பட் இன் ஆல் தீஸ் திங்ஸ், இந்த எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அந்த மரணத்தை குறித்ததான செய்தியை நான் கம்ப்ளீட் பண்ணலை. இந்த சப்ஜெக்டுக்குள்ள இப்படி அதுலேருந்து கனெக்ஷன் இப்படி வந்துருச்சு. பவுல் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க சொன்ன பிறகு ஜெயிச்சு அந்த பாட்டெல்லாம் பாடிட்டோம். அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத சொல்றாரு. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் உரிந்து கொள்ளுகிறது என்ன தெரியுமா? யூத கலாச்சாரத்தில் நான் சொல்லலை, அதை சொல்றேன் கேளுங்க. ஒரு சின்ன கொஞ்ச நேரம் எடுத்துட்டு சொல்றேன் கேளுங்க. ஒரு ஆர்மி, ஒரு பட்டாளம் இன்னொரு பட்டாளத்தை ஜெயிக்கும் பொழுது ஜெயிச்சவன் ஒருத்தன் இருப்பான், தோத்தவன் இருப்பான். ஜெயிச்சவன் ஃபார்வர்ட் மார்ச் பண்ணுவான், தோத்தவன் பின்னால சங்கிலிகளோட குனிஞ்சி அடிமையாய் வரும். அவன் லீடர், ஆர்மி ஜெனரல். அவன் நக்கலும் கிண்டலும் கெட்ட வார்த்தையும் சிரிப்பும் அப்படி நடக்கும். அவன் அவ்வளவு அவமானத்தையும் தாங்கி கல் அடி வாங்கி ரத்த காயங்களோட சங்கிலிகளோட பின்னால போவான். ஜெயிச்ச ஆர்மி ஜெனரல் முன்னால போயிட்டு இருப்பார். அப்போ இவனுடைய பவர்ஸ் எல்லாம் உறிந்து கொண்டு இதைத்தான் பவுல் சொல்றார். துரைத்தனங்கள் அதிகாரங்கள் சாத்தான அப்படி ஜெயிச்சு தரதரான்னு இழுத்து ஒண்ணுலமாக்கி வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார். இதுதான் நடந்தது. This is how Jesus Christ has done. நம்முடைய ஆத்தும எதிரிக்கு தேவன் செய்ததான மகத்தான வேலை. அப்போ இவன் எவ்வளவு தந்திரமா நமக்குள்ள ஒரு கோட்டை கட்டுறான் பார்த்தீங்களா? சிறையிருப்ப
இன்னைக்கு ஜனங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும். ஸோ நான் இந்த மென்டல் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்துக்கு முரண்பட்டதான மனநிலைமை உடைய ஒரு மனநிலைமை. இதுக்குள்ளே போகக்கூடாது. இதெல்லாம் நிர்மூலமாக்கித்தான் அந்த 1 தெசலோனிக்கேயர் 5:23 படி நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் வரும்பொழுது கம்ப்ளீட் டோட்டலாக க்ளீனாக இருக்கணும்ட்டார். There shall be no patterns that should repeat in your life. You are a decent man. You look very, very decent and very honorable person. But inside you there are patterns, evil patterns, which you are fighting for a very long time. நெடுநாளாய் இப்படிப்பட்ட ரிப்பீட் ஆகிற ப்ராப்ளத்தில் போய்கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு அதுலேருந்து டோட்டல் விடுதலை தேவன் கொடுத்த ஆயுதங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வருகிறேன். இதில் சப்டிவிஷன் 3 சொல்லிட்டு இன்னைக்கு நான் விட்டுறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த தாட்ஸ், இந்த காரியங்கள் மென்டல், இது காரியங்கள் எமோஷனல், இதுக்கு எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒரு 3 காரியங்கள் சாத்தான் உபயோகப்படுத்துகிற ஆயுதங்கள். சாத்தான் உபயோகப்படுத்துகிற ஆயுதங்கள் 3. நம்பர் 1 ஃபியர். முதலாவது பயம். ரெண்டாவது ஆங்ஸைட்டி. எல்லாமே ரிலேட்டட் வெப்பன்ஸ் தான். இதெல்லாம் ஒன்றுக்கு சம்பந்தப்பட்டதான ஆயுதங்களாக இருக்கும் 3மே. ரெண்டாவது ஆங்ஸைட்டி, மூணாவது டிப்ரெஷன். ஃபியர் என்று சொன்னால் பயம், ஆங்ஸைட்டி என்று சொன்னால் கவலை, மூணாவது டிப்ரெஷன் என்று சொன்னால் சோர்வு. தமிழில் நீங்கள் எழுதணும்னா எழுதிக்கலாம். சம்வேர் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபியர், பயம். ரெண்டாவது ஆங்ஸைட்டி, கவலை. மூணாவது, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சில விதவைகள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு பேச வாய்ப்பு வரும். இவ்வளோ நேரம் நான் பேசினதெல்லாம் நீங்கள் பயந்து போய் உட்காந்துருக்கீங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டதான விதை எதனால நெருக்கிறது? முள் நெருக்கி போடுகிறது. என்ன? உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கம், உலக கவலைகள், ஆங்ஸைட்டி. கரெக்டா கர்த்தர் சொல்றாருல்ல, இந்த உலகத்தின் கவலை. அதனால தான் யூ ஆர் ஆங்ஷியஸ் அபவுட் மெனி திங்ஸ் அப்படின்னார். மார்த்தா, அப்பா உங்க சத்தம் இவ்வளவு நேரம் கழிச்சு கேட்குது. ஏன் மார்த்தம்மா கவலைப்படுற நீ, இட் இஸ் டேஞ்சரஸ். நைஸா சொல்லிட்டார். அதை நம்ம ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டோம். நம்ம சீரியஸாக எடுக்கல. அது ரொம்ப கவலைப்படும் போல இருக்குது. ஐயையோ தக்காளி இல்லையே, சட்னி எப்படி பண்ணேன், வெங்காயம் இல்லையேன்னு அதைத்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், கேளுங்க. ஃபியர், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஈஸியஸ்ட் வெப்பன்ஸ் ஃபார் த டெவில். தே ஆர் த ஈஸியஸ்ட். நான் சொல்லி கொடுக்குறேன், கேளுங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு அடி வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சாத்தான் அவனுடைய காரியத்தை தீவிரப்படுத்த வேண்டுமானால் அவன் முதலாவது பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் பயம், ஃபியர். அவன் ஃபியர் வந்த உடனே அது வீக் ஆயிடுறான். உடனே கவலைகள் வருது, உடனே டிப்ரெஷனுக்குள்ள போகிறான். ரொம்ப கிரவுண்ட் இஸ் செட் ஃபார் ஹிம். விதையை விதைக்கிறதுக்கு முன்னால நிலத்தை எவ்வளவு பண்படுத்தி கொலன்னு ஆக்கினதுக்கு அப்புறம் அழகா விதையை விதைக்கலாம். நம்ம எந்த விதையை விதைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நோக்கத்துக்காக கிரவுண்டை நம்ம தயார் பண்றோம். நெல் விதைக்கணும்னா நெல் விதைக்கிறது தான் நமக்கு முக்கியம். ஆனால் எப்படி விதைக்கிறது? நேராக கொண்டு போய் ஹார்டான கிரவுண்டில் அப்படி நெல்லை போட்டால் முளைக்கிறது. அது என்னென்னலாம் செய்யணுமோ, எதெல்லாம் பாக்கி இல்லாமல் செய்யணுமோ, என்னோட இருக்கீங்களே இல்லையோ, எதெல்லாம் பாக்கி இல்லாம செய்யணுமோ அத்தனையும் அந்த நெல்லுக்காக. காதலர்கள் சொன்னாங்களே, நான் உனக்காக அப்படிங்கிறான்ல, அது மாதிரி அத்தனையும் அந்த நெல்லுக்காக என்னென்ன செய்யணுமோ செய்வான். அவன் விதைக்க வேண்டிய அந்த ஒரு பாய்சனுக்காக
என்னென்னலாம் செய்கிறான். எல்லாம் முதல்ல ஃபியரை கொண்டு வர்றான், ஆங்ஸைட்டியை கொண்டு வர்றான், டிப்ரெஷனுக்குள்ளே போயாச்சுனாலே ஆள் திருப்பி கொண்டு வர்றது கஷ்டம். ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க, ஆன்டி டிப்ரெஷன் ஏஜென்ட்ஸ், இதுக்கு பில்ஸ் கொடுக்குறாங்க. அது இன்னும் கொண்டு போய் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை காலி பண்ணும், அது வீக்கன் பண்ணிடும். அது ட்ரக்ஸ் இஸ் நாட் தி சொல்யூஷன். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சொல்யூஷன். ட்ரக்ஸ் இஸ் நாட் தி சொல்யூஷன். நோ, டேஞ்சரஸ் ட்ரக்ஸ். ட்ரக்குங்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் இங்கிலீஷ் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார்சரி. சார்சரி இஸ் தி ஈக்குவலண்ட் நேம் ஃபார் ட்ரக். யாருக்கு தெரியும்? இந்த லைன்ல யார் போவா? ஒரு டாக்டர்ஸ் நார்மலாக போவாங்களா? தெரியாத டாக்டர்ஸ் போவாங்களா? ட்ரக்ஸ், பில்ஸ், மெடிசின்ஸ், ஹை அடிமா. பட் த வேர்ட் ட்ரக் இஸ் ஈக்குவல் டு சார்சரி இன் கிரீக். சார்சரின்னா என்ன தெரியுமா? விச் கிராஃப்ட், சூனியம்ன்ற அர்த்தம். அது ட்ரக், எவ்ரி ட்ரக் ஹேஸ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட். அதுலேயும் சில ட்ரக்ஸ் இருக்குது, அப்படியே கொண்டு போய் சைக்கோசோமேட்டிக் ட்ரக்ஸ், பைத்தியக்காரனாக்கி விட்டுரும், முட்டாளாக்கி விட்டுரும், எங்கிட்டோ போயிடுவான் அவன். அதில் சில ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது மனுஷனுக்கு. மேபி டாக்டர்ஸ் நோ பெட்டர் தென் மீ. சைக்கோ மைண்டு அவுட் ஆகிடும் சில ட்ரக்ஸ் எல்லாம் போட்டா. அப்போ எப்படி ரிலேட்டட் ஆகுது பாருங்க ட்ரக்குக்கும் சார்சரிக்கும். டெரிக் பிரின்ஸ்ங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பைபிள் டீச்சர், ஹீ டோல்ட் தட். சரியான பைபிள் டீச்சர் டெரிக் பிரின்ஸ். நீங்கள் போய் நெட்டில் போய் தட்டி பாருங்க, DEREK. டெரிக் பிரின்ஸ் he was an army man in English army. First class Bible teacher. Wow, the world had ever seen. He is a number one Bible teacher, highly spiritual man, dealing with the demonic activities. அப்பா என்ன சிம்பிள் சைலண்டாக பேசுவார். அப்படி பேச கேட்டுக்கிட்டே சிம்பிளாக பேசுவார். டெரிக் பிரின்ஸ் இஸ் த மேன். வீட்டில் போய் அது நெட்டில் தட்டி பாருங்க, யூ வில் என்ஜாய் லைக் எனிதிங். ஹி வாஸ் அ பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்தவர். சரி, இட்ஸ் ஆல் ரைட், தேங்க்ஸ். So the fear, anxiety, depression. நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவன் தான் இதுக்குள்ளே தள்ளினாங்கிறது உங்களுக்கு தெரியணும். நான் ஒன்று கேட்குறேன். த்ரூ அவுட் மை பைபிள், த்ரூ அவுட் தி பைபிள் முழுவதுமாக இந்த மூணையும் ஆதரிக்கிறதுக்காக தேவன் எதையாவது செய்தாராங்கிறது நீங்க சொல்லுங்க. ப்ளீஸ் டெல் மீ அகெயின். நோ, நெவர். ஃபியர் ஆதரிக்கிறேன், ஏதாவது ஒரு வசனம். கவலை ஆதரிக்க ஒரு வசனம். சோர்வுகளை ஆதரிக்க ஒன். மை பைபிள் இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் தீஸ் த்ரீ. பட் யூ ஆர் கேரியிங் தி பைபிள். நாம தேவனுடைய வசனத்தை சுமக்கிறோம், ஆனால் அது சுமந்து கொண்டு இந்த மூணையும் அவன் கொடுக்கிறதையும் சுமந்து திரிகிறோம். கூடாது. அவனுடைய டெக்னிக் அது அவனுடைய டெக்னிக். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் சிறை, மைண்ட் இஸ். அதனால அந்த ஜாய்ஸ் மேயருங்கிறதான அருமையான ஒரு அம்மா ஒரு புக் எழுதிருந்தாங்க, த மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு. சிந்தை யுத்த களம்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காங்க, டீல் பண்ணியிருக்காங்க அவங்க. சர்ச் மஸ்ட் நோ. நிறைய பேர் சொல்கிறாங்க டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. டிப்ரெஷனில் அவன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கா, சாப்பிட மாட்டேங்கிறான், அவன் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சி அலையிறான். வேண்டாத காரியங்கள், வேண்டாத காரியங்கள். எவனோ ஒருத்தனுக்காக நம்ம லைஃப்பை பாழாக்கி, எவ்வளோ ஒருத்திக்காக நம்ம லைஃப்பை பாழாக்கி டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவன் கொடுக்குற வேதனையை அனுபவிச்சுட்டு கர்த்தரை விட்டு கடைசியில் போய் பைத்தியக்காரத்தனமாக ரீசனிங்னு சொல்லி குழம்பி போய் விசுவாச வாழ்க்கையை விட்டு வெளியில் தேவனே இல்லைன்னு சொல்லி நாசமாகிற வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப ஆசை. Cut those things in the name of Jesus Christ. Get out of all those things, nonsense of the devil. Be sold out totally. முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. This is a law for the youngsters, middle-aged people and the old-age people. இது ஒரு சிறையிருப்பை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு டைட்டிலில் சப்டைட்டிலாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இதை பொறுமையாக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன்.
என் தேவன் எப்படிப்பட்ட முற்றிலும் வேறு பிரித்த ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவன் கூடு உள்ள கட்டவே கூடாது. நான் சில வசனங்களை சொல்றேன் கேளுங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10. ஆரிஜின் ஆஃப் ஃபியர். திஸ் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் ஃபியர். எப்படி இந்த பயம் ஆரிஜினேட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, மனுஷனுக்கு இந்த ஒரு பாதை எப்படி வந்துச்சுங்கிறது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 3:10 வாசிக்கலாமா எல்லாருமே? அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். இங்க தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட். சொல்லட்டுமா இதனோட அர்த்தம்? ஹல்லேலூயா. சொல்லலாமா? ரைட். என்னத்தினால பயந்தான்? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? நிர்வாணின்னா என்ன? ட்ரெஸ் இல்லாமல் இருந்தானா? அதானா? நமக்கு நிர்வாணம்னா அதானே தெரியுது. ரைட். ஒன்று சொல்லித்தரேன் கேளுங்க. அவனை மண்ணிலிருந்து எடுத்து தேவ சாயலாகவே அவனை படைத்து தேவன் தம்முடைய ஜீவனை ஊத அவன் ஜீவ ஆத்மாவாக எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பலுகி பெருகி நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஆரம்பித்தார். ஆண்டு கொள்ளுங்கள்ங்கிற ஒரு வார்த்தை மறக்கக்கூடாது. ரூல் தி எர்த், ஹேவ் டொமினியன் ஓவர் எவ்ரிதிங். படைக்கப்பட்ட சகல காரியங்களும் அவனுடைய கால்களுக்கு கீழாக தேவன் வைத்திருந்தார். அதுக்கு பேர் தானே ஆளுகை. நீங்க என்ன ஒத்துக்குவீங்களா? ஆளுகைன்னா என்ன? எவ்ரிதிங் இஸ் அண்டர் மீ, ஐ ஆம் த சுப்ரீம். அதுக்கு பேர் தானே ஆளுகை. இவனுடைய பேச்சுக்கு கட்டுப்படாதது ஒண்ணுமே கிடையாது ஏதேன் தோட்டத்துக்குள்ள. அக்ரீட் ஆர் நாட். ஒருவருடைய பேச்சுக்கு கட்டுப்படாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. அது தேவாதி தேவன். அவர் சொல்ல ஆகும். அது மாத்திரம் மனப்பாடமா வருது. புரிஞ்சுக்குங்க. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும்னா அவர் சொல்லி ஒருத்தன் எழுத்து. He is a sovereign king. இந்த மனுஷனையும் அப்படித்தான் வச்சிருந்தார். விளங்கலையோ? குட்டி 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 காட். அவர் பெரிய கடவுள். சோட்டா. அப்போ இவன் சொன்னா எல்லாமே அடங்குமாக்கும். அப்போ இந்த அதிகாரம் எல்லாம் படைச்சு வச்சிருந்து, if he is naked அப்படின்னா என்ன அர்த்தம் வருதுன்னா, stripped of the glory, stripped of the authority, stripped of the power, stripped of the command. என்ன புரியுது? எல்லாத்தையும் உறிஞ்சிட்டான். எல்லாத்தையும் உறிஞ்சிட்டான். அவனுக்கு இருந்ததான அவ்வளவு பவர்ஸையும் சாத்தான் உறிஞ்சிக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்குனது நிமித்தம் அவனுக்கு பயப்படுறான். பயம் வந்தது. பயம் வந்து என்ன ஆகும்? நேத்து வரைக்கும் எது சொன்னாலும் டக் 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 நடக்கும். இன்னைக்கு 1000 வார்த்தைகள் சொன்னாலும் ஒண்ணு கூட நடக்கிறது இல்லை. மிருகத்தை கண்டா பயம், செடியை கண்டா பயம், காற்றை கண்டா பயம், கடலை கண்டா பயம், நெருப்பு கண்டா பயம். எப்பா எல்லாத்திலையும் பயம் 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 பயம். That is the origin of fear. That is the origin of the prison in the mind of man. மனுஷனுக்குள்ள ஃபியர் என்கிறதான சிறையிருப்புன்னு ஆரம்பம் இங்கே. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிறை இருக்குது. பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே? இதுக்கு பரிகாரம் என்ன? அதுபோல தான் இங்கே பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 19:30 வாசித்து பாருங்க. பின்பு லோத்து சோவாரில் குடியிருக்க. அதுக்கப்புறம் மேட்டர் வாசிக்க வேண்டாம், அது நடந்த கதை. இவன் ஏன் பயப்படுறான்? when God is there, தேவன் சொல்லும் போது இவன் ஏன் பயப்படுறான்? இவனுக்குள்ள ஒரு சிறை. போயிட்டு 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 வரான். சிலருக்கு அப்படித்தான். திடீர்னு பயப்படுவாங்க, திடீர்னு நார்மலாக இருப்பான். திடீர்னு பயப்படுவான், திடீர்னு நார்மலாக இருப்பான். பேட்டர்ன் போயிட்டே இருக்கும். அந்த பேட்டர்ன். ஹல்லேலூயா. நான் முடிக்கலை முழுமையாக, அதெல்லாம் வர முடியல. அடுத்து இன்னொரு மனுஷன் சொல்கிறான். யோபு 3:25
நான் பயந்த காரியம் நேரிட்டது, நான் அஞ்சினது. ஐயோ, ஏன் நீ பயந்த? அப்பன்னா நீ இந்த பயம் என்கிற சிறையிருப்புக்குள்ள நீ இருந்துகிட்டு பயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறான். லைக் அ ஸ்டோர் ஹவுஸ். கிச்சன் பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும் வீடுகளில். உங்கள் வீட்டில் இல்லையோ? பரவாயில்ல. கிச்சன் பக்கத்தில் ஸ்டோரும்பாங்க. அது முட்டை, அரிசி முட்டை, மற்ற எல்லாம் இந்த பாத்திரங்கள் கீத்திரங்கள் தேவையில்லாது எல்லாம் அக்கேஷனலாக யூஸ் பண்ணுற பெரிய பெரிய பிரியாணி பாத்திரம் எல்லாம் அதில் இருக்கும். தேவையான அந்த குட்டி குட்டி டம்ளர்லாம் வெளியில் இருக்கும். தேவைப்பட்டால் பிரியாணி பாத்திரத்தை எடுத்து ஒரு அதுபோல் he was storing fear in a storehouse of his mind. மனதில் அதை பத்திரப்படுத்தி வச்சிருந்தான். அப்பப்போ அதை எடுத்து விட்டு அவன் அதை பேட்டர்ன் மறுபடியும் மாறுது. சூழ்நிலைகள் மத்தியில் ஃபியர் வர்றது சகஜம்னு இன்னைக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவன் நம்மை படைத்தது அதுக்காக அல்ல. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு 2 வசனங்களை நீங்க பாருங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் நமக்கு கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இதுதான் ஆன்டிடோட். ஃபியர், ஆன்சைட்டி, டிப்ரெஷனுக்கு ஆன்டிடோட் என்னன்னா இந்த வசனத்தை திரும்ப 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 வாயில் சொல்லி 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 தைரியப்பட வேண்டியிருக்குது. சொன்னது மனுஷனாக இருந்தால் விட்டுடலாம், ஆனால் சொன்னது தேவன். ஹல்லேலூயா. மனுஷன் அந்த வேலை செய்யாது, கர்த்தர் சொன்னார்னா அது வேலை செய்யும். ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், எப்படி அவன் சொல்ல முடிஞ்சது? இதோ தேவன் கொடுத்த ஆவி, பயமுள்ள ஆவியை தேவன் தரவில்லை, பலமும் தெளிந்த புத்தியும் அன்பும் நிறைந்த ஆவியை தந்திருக்கிறார். டு ஃபேஸ் த டெட்லியஸ்ட் சேலஞ்சஸ் இன் லைஃப். மகா மட்டமான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுகிறதுக்கு தேவன் நம்மளை தயார் பண்ணின விதத்தை பாருங்கள். He equipped us with the spirit of boldness, with the spirit of love, and with the spirit of sound mind. Sound mind. அப்புறம் சொல்லிட்டு சொல்றாரு பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 6ல் இன்னொரு ஆன்டிடோட் இருக்குது பாருங்க. 6ல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது பயத்துக்கு பதிலாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைனா எங்க ஸ்டஃப் வித் கெட் ஸ்டஃப்ட் வித் தி பீஸ் ஆஃப் காட் தட் டிரைவ்ஸ் அவே தி ஃபியர். அந்த தேவ சமாதானம் உள்ளே வரணுமானா ஃபியர் வெளியில் போயிடும். அந்த சமாதானம் வரணுமானால் எதுக்கும் கவலைப்படாமல் அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருன்ட்டார். எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு அமைதியாக இரு, தேவன் பார்த்து கொள்வார். டு ஃபேஸ் த டெட்லியஸ்ட் சேலஞ்சஸ். இஸ் இட் எ ஜோக் தட் யுவர் சர்ச் இஸ் பர்ன்ட் இன்டு ஆஷஸ் அண்ட் டு ரீபில்ட் இட் அகெயின்? இட்ஸ் நாட் எ ஜோக். For many of you, you may be like spectators to see the developments day to day. இது இருக்குதா, அது இருக்குதா, அங்கே இருக்குதா, இங்கே இருக்குதா, அவ்வளோதான். You are only a spectator, but you don't know the challenges I faced. You cannot understand. இது புரியாது. நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான், தைரியத்தை போல, சிங்கத்தை போல தைரியம். It's not easy. But it is the guts and the courage and the boldness which God gives. With that only we can sail the boat. தேவன் கொடுக்கிற அந்த பலன், அந்த தைரியம், அதை வச்சுட்டு தான் நம்ம சவால்கள் இந்த உலகத்தில் ஏற்ற முடியும். I am not a coward to entertain fear, anxiety and depression. That's not my God-given weapons. தேவன் எனக்கு கொடுத்ததான ஆயுதங்கள் பயமோ கவலையோ சோர்வோ அல்ல.
தேவன் எனக்கு கொடுத்த ஆயுதங்களை விட்டுட்டு சாத்தான் கொடுக்கிற ஆயுதங்களை பிடிச்சிட்டு போனா என்ன லாபம்? அது பலப்படுங்கள் தேவ பிள்ளைகளே, தைரியப்படுங்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆயுதங்களை யூஸ் பண்ணதான் ஷார்ப்பாக இருக்கும். கர்த்தர் நமக்கு அந்த ஆயுதங்களை பவுலுக்கு தந்ததாக தெரிகிறது. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லாருக்குமே தேவன் அந்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். Don't bend your heads down before the devil. பிசாசுக்கு முன்னால தலை குனிய வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். அவர் தம்முடைய ஆயுதங்களை நமக்கு தந்து வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஆமென், ஆமென். சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் இங்க நிக்கிறேன். அதெல்லாம் தாண்டி வர கிருபை செய்தார். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. அவர் கொடுத்த ஆயுதங்கள். Rejoice in the Lord. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கள். அதனால பவுல் சொல்றான், சந்தோஷமா இருங்கள்னு மறுபடியும் சொல்றேன். காரணம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் அப்படிப்பட்ட ஆயுதங்கள். அவனை சாத்தி நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆவிக்குரிய ஆயுதங்களை தந்திருக்கிறார். அதை தெரியாம நம்ம உட்கார்ந்துட்டு அவன் ஆயுதங்களால நம்ம அட்டாக் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நில்லுங்கள் தைரியமாய். அல்லேலூயா. நமக்கு முன்னால ஓட்டத்தை ஓடின பரிசுத்தவான்கள் நின்றார்கள், ஜெயித்தார்கள். 11வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பினார்கள் போட்டிருக்கு, ஜெயித்தார்கள்னு போட்டிருக்கு. விசுவாச பட்டியலில் எப்படி ஜெயித்தாங்க? தேவன் கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்தி. அல்லேலூயா, ஆமென். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, these are the two antidotes against these three deadly things. ஆகவே இந்த இடத்துல ஒரு prison இருக்குமானால், கான்ஸ்டிடியூயன்ட்ஸ்ல இது ஒன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ட். there are many constituents, this is one of the constituent. பல காரியங்கள் நம்ம சரீரத்தில் இங்கே இருதயம், கல்லீரல், மண்ணீரல் இது இருக்கிறது போல இது ஒன்று. இதெல்லாம் சேர்ந்து தான் பாடி. ஹார்ட்டு, லிவரு, கிட்னி, மூளை எல்லாம் சேர்ந்து தானே பாடி. அதுபோல அந்த பிரிசன்குள்ள இது ஒன்று காம்பனண்ட்டாக இருக்குது. பி கேர்ஃபுல், இதுக்குள்ளே போயிடாதீங்க. போனீங்கன்னா பேட்டர்ன்ஸ் திருப்பி பேட்டர்ன்ஸ் வரும். அதுலேருந்து வெளியில் வர்றது அவன் விட மாட்டான். ஆனால் ஒன்றே ஒன்று, நம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆயுதங்கள் லேசான ஆயுதங்கள் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றியை பார்ப்பீர்கள். இல்லைன்னா நல்ல செய்தியை கேட்டோம்னு சொல்லிட்டு நமக்கு புரியாத செய்தியை கேட்டோண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நோ, பேட்டில்னு வந்தால் தான் பேட்டிலுக்கான ஆயுதங்களுக்கும் வேலை. அதர்வைஸ் வெப்பன்ஸ் டோன்ட் ஹேவ் எனி ஒர்க் இஃப் தெர் இஸ் நோ பேட்டில். யுத்தம் இல்லாவிட்டால் யுத்த காலத்தில் பயன்படுத்த அவசியப்படுகிறதான உபகரணங்களுக்கு அவசியம் இல்லை. தேவனோ நமக்கு உபகரணங்களை கொடுத்திருக்கிறார், ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் யுத்தம் உண்டு என்று அர்த்தம். ஜெயிப்போம். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் நம்மை கொண்டு வந்து வெற்றி. அதனால தான் உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினது நிமித்தம் அப்போ சொல்ற, நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு தேங்க்ஸ் கிவிங்ல இறங்கினான். கொரிந்தியர்ல வரும்போது தேங்க்ஸ் கிவிங். அதுக்கடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலைகளுக்கு உங்களுக்கு பலன் இருக்கிறபடினாலே உறுதியாயும் ஸ்திரமாயும் செய்யுங்கள்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஜெயிக்கிறவர்களாய். ஆமென். ரொம்ப சந்தோஷம். சில காரியங்களை வழக்கம் போல சொல்லாமல் ஏதோ ஒரு கோணத்தில் அது இன்னைக்கு போனது. ஆனாலும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நாளும் தோல்வி கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் எதிர்ப்புகள், அப்போசிஷன் எல்லாம் வரத்தான் செய்யும். சேலஞ்சஸ் வில் கம். உபத்திரவங்கள் உண்டு, உபத்திரவங்கள் வரும். ஆனால் உபத்திரவங்களில் ஜெயிக்கிறவர்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறபடினாலே நாம் ஜெயிப்போம். ஆமென். திடப்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாளைக்கு இன்னொருத்த கோழையா ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள நீங்க தைரியமா நிக்கணும். தேவன் கொடுத்த ஆயுதங்களை வச்சு நாங்க ஜெயிச்சோன்னு சொல்லக்கூடிய சாட்சிகள் வரணும். எப்பா நீங்க தீர்க்க தரிசனமா சொல்லிட்டீங்களோ பாஸ்டர், நாளைக்கு வரப்போதா உபத்திரம் என்னைக்கு வரும், எந்த கார்னர்ல வரும், எந்த நேரத்தில் வந்துடும், எவன்ட்டு வரும் தெரியாது. ஆனால் தேவனோ நமக்கு ஆயுதங்களை தந்திருக்கிறார். அந்த ஏரியா
டெஸ்ட்ராய், அதை டெஸ்ட்ராய் பண்ண சொல்லுகிறார். இல்லாவிட்டால் திருப்பி பேட்டர்ன்ஸ் வரும். சபையில் வந்து நல்ல உற்சாகமாக இன்னைக்கு நகையை தருவார், நிலத்தை தருவார்னு சொன்னால் ஒரே சந்தோஷம். அடுத்து போய் அங்கே பேட்டர்னில் மறுபடியும் ஐயோ பேட்ரி ரன் டவுன் மாதிரி ஆகிடும். அந்த நிலைமைக்கு வரக்கூடாது. தேர் ஹிடன் பிரிசன். அது பல காரியங்கள் உள்ள நம்ம சரீரத்தில் இருக்கிறது போல், அதில் ஒன்று ஹார்ட்டுன்னு சொன்னால் ஒன்று போல் இந்த சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. மற்ற இடங்களை பார்க்க கர்த்தர் சகாயம் பண்ணுவாராக. எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம். மனம் மகிழ்ந்து தினம் புகழ்ந்து ஆவியில் ஆர்ப்பரிப்போ, மனம் மகிழ்ந்து தினம் புகழ்ந்து ஆவியில் ஆர்ப்பரிப்போ, ஆத்துமநேச அன்பரேசு வேகம் வருகின்றாரே, ஆத்துமநேசர் அன்பரேசு வேகம் வருகின்றாரே, ஆயத்தமாகிடுவோம் நாமே அயராது உழைத்திடுவோம், ஆயத்தமாகிடுவோம் நாமே அயராது உழைத்திடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே அவர் துதி பாடிடுவோம், அல்லேலூயா ஆனந்தமே அவர் துதி பாடிடுவோம். விசுவாசம் அன்பு நம்பிக்கை கொண்டு உலகினை ஜெயித்திடுவோம், விசுவாசம் அன்பு நம்பிக்கை கொண்டு உலகினை ஜெயித்திடுவோம். மகிமையை நோக்கி உலகினை மறந்து ஓட்டத்தில் ஜெயம் பெறுவோம், மகிமையை நோக்கி உலகினை மறந்து ஓட்டத்தில் ஜெயம் பெறுவோம். சந்தோஷமா எல்லாரும் பாடுவோம். ஆயத்தமாகிடுவோம் நாமே அயராது உழைத்திடுவோம், ஆயத்தமாகிடுவோம் நாமே அயராது உழைத்திடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே அவர் துதி பாடிடுவோம், அல்லேலூயா ஆனந்தமே அவர் துதி பாடிடுவோம். வசனங்கள் நிறைவேறும் கடைசி காலம் கருத்தினில் கொண்டிடுவோம், வசனங்கள் நிறைவேறும் கடைசி காலம் கருத்தினில் கொண்டிடுவோம். ஜீவ சுடரொளி பட்டயம் ஏந்தி சாத்தானை ஜெயித்திடுவோம், சுடரொளி பட்டயம் ஏந்தி சாத்தானை ஜெயித்திடுவோம். ஆயத்தமாகிடுவோம் நாமே அயராது உழைத்திடுவோம். நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த ஆயுதங்கள் பலமுள்ளவைகள், மறந்துட வேண்டாம். அல்லேலூயா ஆனந்தமே அவர் துதி பாடிடுவோம். ஆவியின் வரங்கள் யாவுமே பெற்று ஜோதியாய் விளங்கிடுவோம், ஆவியின் வரங்கள் யாவுமே பெற்று ஜோதியாய் விளங்கிடுவோம். தேவகுமாரன் ராஜாதிராஜன் வேகம் வருகின்றாரே, தேவகுமாரன் ராஜாதிராஜன் வேகம் வருகின்றாரே. ஆயத்தமாகிடுவோம் நாமே அயராது உழைத்திடுவோம், ஆயத்தமாகிடுவோம் நாமே அயராது உழைத்திடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே அவர் துதி பாடிடுவோம், அல்லேலூயா ஆனந்தமே அவர் துதி பாடிடுவோம். ஜெபிக்கலாமா? கேட்ட வசனங்களின்படி
எந்த ஒரு சகோதரனுடைய சகோதரியுடைய மனதில் இப்படிப்பட்டதான ஜெயில்கள் இருக்கவே கூடாது ஐயா. கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுத்துருக்குறீங்க. பயமுள்ள ஆவியை தேவன் தரல. அதனால தான் வாயை திறந்தா கர்த்தர் சொல்லுகிற முதல் வார்த்தை பயப்படாதே, நீ பயப்படாதே, எங்க போனாலும் பயப்படாதே தான். அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ரவுடியான ஆளு, பார்த்துப்போ, அட்ஜஸ்ட் போ, கொஞ்சம் பார்த்துக்கோன்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. பயம், ஆங்ஸைட்டி, கவலை, டிப்ரெஷன் இவைகளுக்கு ஆதரவாய் ஒரு வார்த்தை இல்லை அப்பா. இவைகளுக்கு எதிராகத்தானே வார்த்தை இருக்கிறது. அப்படியானால் இந்த கோட்டைகள் எங்களுக்குள் வரக்கூடாது, ஹிடன் கேஜஸ் எங்களுக்குள் வரக்கூடாதுன்னு சொல்லி விரும்புகிற தெய்வம் ஆண்டவர் வரும்பொழுது முற்றிலுமாய் பரிசுத்தமாய் காக்கப்படணுமாமே. ஆவிலையும் ஆத்மாவிலும் சரீரத்திலையும் அவர் வரும்போது இப்படி பார்க்கணும்னு விரும்புகிற தெய்வம் தொடர்ந்து ஆசீர்வதித்து எங்களுக்கு போதித்தருள்வீராக, நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அவர் செய்த உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தோட போய் வாருங்கள், தைரியமாய் ஜீவியம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானை விரட்டுங்கள், ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்களாக. God bless you. Praise the Lord.